Hello guys, good evening. So எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாச்சு RE-NEET கரெக்ட்டா? Yes, so கண்டிப்பா வந்து இது மாதிரி நாட் ஒன்லி இந்த எக்ஸாம்ஸ் லைஃப்லயும் இது மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி போகணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா இது வந்து ஒரு பிக் மிஸ்டேக். குட் ஈவினிங் கீர்த்தனா. லவ் ஆஃப் லார்ட் வந்திருக்காங்க. ஹாய் ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களால் முடியும். ஸோ லெட்ஸ் ட்ரை ஃபார் குட் மார்க்ஸ். ஓகே, எஸ், இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தான் நான் கோ த்ரூ பண்ண போகிறேன். எல்லா கான்செப்ட்ஸும் கிடையாது, அண்ட் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் வெரி குட் கொஸ்டின்ஸாக நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது ரிலேட்டடாக இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஷியோர் I'll give you answer for your doubts. Okay, so இப்போ யாரெல்லாம் லைவ் ஜாயின் பண்ணிட்டீங்களோ குட் ஈவினிங் கைஸ். யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ ஹலோ, சே ஒன் குட் ஈவினிங். ஓகே, ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை வித்தின் ஒரு 2 hours and 2.5 hours நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், இதில் இருக்கிற ஹைலைட்ஸ் மட்டும், ஓகேங்களா, ஹைலைட்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஹைலைட்ஸ் தெரிஞ்சாலே ஈஸியாக இந்த சாப்டர்லேருந்து கேட்குற கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஐ திங்க் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ ரெடியாக இருந்தால் ஒரு ஃபயர், ரைட்? ஸோ இப்போ நம்ம ஃபயரோட படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ஸோ யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ ஒரு ஃபயர் தட்டி விடுங்க பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில். ஓகே, ஸோ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஸோ ஜஸ்ட் 2 hours the entire electrochemistry chapter with the questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது தெரிஞ்சாலே ஷுவராக நீங்கள் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலேருந்து வர கொஷின்ஸை ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். எஸ் கீர்த்தனா, எஸ். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து ஃபார்ம் ஆகுது, அண்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்து எப்படி ரியாக்ஷன் பண்ணலாம், இதுதான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஒன்றுமே கிடையாது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதை பேஸ் பண்ணி தான் 2 டைப் ஆஃப் செல் இருக்கு. என்ன செல்? One is galvanic cell, another one is electrolytic cell. So galvanic cell la enna nadakkum? Chemical energy. So chemical energy that will converted into electrical energy. ஒரு chemical reaction நடக்குது, அந்த chemical reactionனால எனக்கு கிடைக்கிறது electricity. அவ்வளவுதான். இப்போ செகண்ட் ஒன் என்னவா இருக்கும்? It is a just opposite, கரெக்டா? ஸோ electrical energy எனக்கு என்னவா மாறுது? chemical energy-யா மாறுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வேற என்னன்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட், எப்பயுமே galvanic cell. galvanic cell நான் என்னன்னு கூட சொல்லலாம். I can even say Daniel cell. In the galvanic cell or Daniel cell, it's a spontaneous reaction. அங்க இருக்கிற chemical reaction ஆட்டோமேட்டிக்கா நடந்து தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப spontaneous அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பா டெல்டா ஜியோட வேல்யூ என்னவா இருக்கும்? இட் இஸ் நெகட்டிவ். அண்ட் EMF ஆஃப் த செல் எப்படி இருக்கும்? இட் இஸ் பாசிட்டிவ். வாட் இஸ் த EMF ஆஃப் த செல்? பேசிக்கா எனக்கு எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் டேட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் எடுத்தீங்க, விச் மீன்ஸ் டேனியல் செல் ஆர் கேல்வானிக் செல்னா கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் ரொம்ப டைம் எடுக்கல. ஸோ EMF பாசிட்டிவா இருக்கும். அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் நம்மளோட எலக்ட்ரோலிட்டிக் செல். ஓகே, நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறனால தான் அங்கே ரியாக்ஷனே நடக்குது, விச் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ ஐ கோ டு த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப லைக் டீடைலிங்காக இல்லாமல் ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ப்ரீஃபாக பார்த்து முடிச்சிடலாம். எஸ் ஹலோ யா. ஸோ லெட்ஸ் கம் டு த சால்ட் பிரிட்ஜ். ஸோ இந்த சால்ட் பிரிட்ஜோட யூஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து லோவர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு செல் அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக இருக்கணும். செல் கம்ப்ளீட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். அப்போது ஒரு செல்லை கம்ப்ளீட் பண்ணுறது தான் யார்? நம்மளோட சால்ட் பிரிட்ஜ். அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுது? இன்டர்னலாக கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தெரியும் பிக்சர். ஸோ இதை சப்போஸ் ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ் அ ஆனோட் அண்ட் திஸ் இஸ் அ கேத்தோட். ஸோ இங்கே உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக சப்போர்ட் ஆகும் த்ரூ வயர், எக்ஸ்டர்னலாக கனெக்ட் ஆகும். இன்டர்னலாக கனெக்ட் ஆகுறது தான் யாரு? சொல்யூஷன் டு சொல்யூஷன். அதுதான் நம்மளோட சால்ட் பிரிட்ஜ். ஓகே மேம், ஹாய்மா ஹாய். ஏன் இந்த சால்ட் பிரிட்ஜ் பற்றி பார்க்கணும், எதுக்கு நான் இந்த ஸ்லைடை வச்சிருக்கேன்? கரெக்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னாலே கண்டிப்பாக இங்கே இருக்கிற அயான்ஸ் தான் எடுப்பாங்க. எதனால இங்க இருக்கிற அயான்ஸுக்கு அவ்வளோ ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
First point, it is a inert electrolyte. Okay, what is the meaning of inert electrolyte? யாருக்கு comment, யாருக்கு answer தெரியுமோ you can give your comments. Okay, what is the meaning of inert electrolytes? எந்தெந்த electrolytes ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாதோ அதான் இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸ். அப்போ நீங்க எடுத்திருக்கிற அந்த சால்ட் பிரிட்ஜ்ல இருக்கிற அயான்ஸ் இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்ன, நீங்க இந்த கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஸ்பீட் வந்து ஈக்குவல் ஆர் சிமிலரா இருக்கணும். இப்போ நான் பொட்டாசியமும் குளோரைடும் எடுத்தேன் அப்படின்னா போத் ஆர் ஹேவிங் ஈக்குவல் ஸ்பீட். ஓகே, அது மூவ் ஆகுறது ஈக்குவல் ஸ்பீடா இருக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சால்ட் பிரிட்ஜ். ஓகே, யா. ஸோ நவ் லெட்ஸ் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். எஸ், வேற என்ன, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த செல். இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த செல் எப்பயுமே வந்து மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ எப்படி கொடுக்கலாம் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த செல்? வெரி சிம்பிள். ஓகே, இம்மீடியட்டாக நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த செல் அப்படின்னாலே ஆக்சிடேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன், டபுள் ஸ்லாஷ் வாட் இஸ் ரிடக்ஷன். ஸோ சம்டைம்ஸ் கொஸ்டின் வந்து ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்துருவாங்க. அந்த ரெப்ரசன்டேஷனை நீங்க என்னவா மாத்தணும், யூ ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு த ஈக்குவேஷன். வெரி இம்பார்ட்டன்ட், ரெப்ரசன்டேஷன் வந்து பேலன்ஸ்டா இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு விச் இஸ் த கரெக்ட் செல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த செல் ரெப்ரசன்டேஷன் பேலன்ஸ்டா இருக்கக்கூடாது. அங்க என்ன ஸ்பீஷிஸ் இன்வால்வ் ஆகுதோ அது மட்டும் தான் இருக்கணும். சப்போஸ் 2Ag+ இருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ரைட் 2Ag+. ஓகே, ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே மேம், இப்படி சொன்னா எங்களுக்கு இன்னும் லைக் புரியல, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. ஐ கிவ் யூ an example. See, Zn எது கூட ரியாக்ட் ஆகுது, Ag+ கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ இது என்னவா மாறும், this will become Zn2+ plus Ag மாறும். நம்மளுக்கு தெரியும் silver is more, that means zinc is more reactive than silver அப்படின்னு, கரெக்டா? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கும் ரிடாக்ஸுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு, ரைட்டா? ஸோ எப்படி நம்ம ரிடாக்ஸ் பேலன்ஸ் பண்ணுவோம், த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த ஆக்சிடேஷன் ஷுட் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த ரிடக்ஷன். கைஸ், யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ ஸோ கிவ் யுவர் ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ். நீங்களும் என் கூட சேர்ந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். ஓகே, எஸ், ஸோ தட் இட் வில் பி மோர் இன்ட்ராக்டிவ், ரைட்டா? ஓகே, எஸ். அப்போ நம்ம ரிடாக்ஸ் பற்றி தானே பேசிட்டு இருந்தோம். ரிடாக்ஸ் யாரு, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த ரிடக்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு த ஆக்சிடேஷன். ஸோ அதே மாதிரி நான் எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணணும். ஜிங்க்கு 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு, பட் சில்வர் 1 எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஐ ஷுட் ரைட் 2 over here. கரெக்டா இல்லையா? ரைட், ஐ ஷுட் ரைட் 2 over here. ரைட், எஸ். நவ் நெக்ஸ்ட் என்ன, இது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஆனால் இதை நீங்கள் செல் ரெப்ரசன்டேஷனில் எழுதும் போது அங்கே இருக்கிற ஸ்டாய்கியோமெட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ யார் ஆக்சிடேஷனில் இன்வால்வ் ஆயிருக்கா, Zn and Zn2+. அப்போ நான் என்னன்னு சொல்லலாம், Zn/Zn2+. ஸோ ஜிங்க் எனக்கு 2+ மாறி இருக்கு. திஸ் இஸ் யுவர் ரியாக்டன்ட் அண்ட் திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட். டபுள் ஸ்லாஷ் சால்ட் பிரிட்ஜ். ப்ராடக்ட்ல யார் இருக்கா, Ag+ தான் எழுதணும். டோன்ட் ரைட் 2Ag+. Ag+ எனக்கு Ag மாறிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே, நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜிங்க் which is neutral solid state, Ag+ aqueous இருக்கும். நீங்க ஸ்டேட்டை தாராளமா மென்ஷன் பண்ணலாம், which is solid and then aqueous. ஸோ வேற என்ன சால்ட் பிரிட்ஜில் மென்ஷன் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டேர்ம்ஸ் இல்லாம வேற என்ன சால்ட் பிரிட்ஜில் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க? ஸோ கான்சன்ட்ரேஷன். சப்போஸ் எனக்கு Ag+ஓட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஐ கேன் ரைட் இட் திஸ் ஆஸ் அ 0.01 மோலார். இந்த விஷயம் எல்லாமே நான் சால்ட் பிரிட்ஜில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, சாரி, செல் ரெப்ரசன்டேஷன்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஐ எம் கமிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. யா, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் அண்ட் ரிடக்ஷன் ஹாஃப் செல். இதுக்கு முன்னாடி அகெயின் நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். நம்மளுக்கு தெரியும் LOAN, this is a short form. Okay, loss of electron oxidation எங்க நடக்கும், ஆனோட்ல நடக்கும். loss of electron ஆக்சிடேஷன் ஆனோட். ஸோ மைண்ட் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஆனோட் எடுத்தீங்க அப்படின்னா ஆனோட்ல கண்டிப்பாக ஆக்சிடேஷன் தான் நடக்கும்.
ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நான் கேத்தோடோட ஸ்டோரியை எழுதிடலாம். கரெக்டா? ஸோ குயிக்காக நான் கான்செப்டை கோ த்ரூ பண்ணிடுறேன். அட்லாஸ்ட் நம்ம கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு ½ an hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. we will discuss the questions. ஓகே யா, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எப்படி வந்து ஹாஃப் செல் கொடுக்கணும். ஓகே, ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் அப்படின்னாலே என்ன ரியாக்ஷன் நடக்குது? ஸோ உங்ககிட்ட ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கு, அந்த மெட்டல் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. லூஸ் பண்ணி அது என்னவா மாறும், பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறும். கரெக்டா? மெட்டல் எலக்ட்ரானை லூஸ் பண்ணி பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போ இதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எழுதும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஸ்டாண்டர்டா இருந்ததுன்னா நான் ஸ்டாண்டர்ட் சைன் கொடுத்துட்டேன். அப்போ எம் கிவ்ஸ் எம் பிளஸ் இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா this is called as oxidation potential. மேலே இருக்கிறது ரியாக்டன்ட்டை டினோட் பண்ணுது, கீழே இருக்கிறது ப்ராடக்ட். இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயமே இதுதான் ஆக்சுவலி. ஓகே, ஜஸ்ட் லைக் தட் ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ளீஸ் see the subscript. சப்ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை வச்சு தான் நீங்க ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா இல்ல ரிடக்ஷன் பொட்டன்ஷியலாங்கிறது சொல்ல முடியும். ஓகே, ஸோ இங்க எம் எனக்கு என்னவா மாறி இருக்கு, எம் பிளஸ்ஸா மாறி இருக்கு. அப்ப அது என்னது, ஆக்சிடேஷன். எங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். இதுவே நம்ம கிட்ட எம் பிளஸ் இருக்கு, அது ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு இட் இஸ் கன்வெர்டட் இன்டு மெட்டலா மாறி இருக்கு. அப்ப நான் அங்க எப்படி எழுதலாம், how I have to write the electrode potential? So the standard electrode potential is m positive. m plus 1 எனக்கு என்னவா மாறி இருக்கு, இங்க m ஆ மாறி இருக்கு. ஸோ மேலே இருக்கிறது ரியாக்டன்ட், கீழே இருக்கிறது ப்ராடக்ட். ப்ளீஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல போறோம், அங்க ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்களா இல்ல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ஐயூபிஎஸ்சிக்கு யார் ரொம்ப பிடிக்கும், ரிடக்ஷனை தான் பிடிக்கும். ஸோ ஜென்ரலாக ஐயூபிஎஸ்சி வந்து ஸோ ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னாலே நீங்கள் வந்து ரிடக்ஷன் பேசிஸில் தான் பேசணும் அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறது எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட்டா? ஆனால் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சம்டைம் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுப்பாங்க. அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே இருக்கிற சப்ஸ்கிரிப்டை வச்சு தான். ஸோ எம் பிளஸ்ஸாக மாறி இருக்கு, தட் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ இது நம்மளுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அண்ட் இங்கே எம் பிளஸ் எம்மா மாறி இருக்கு, ஸோ இட் இஸ் அ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். மறந்துடாதீங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ செல் ரெப்ரசன்டேஷன் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, அடுத்து யாரு, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அண்ட் அகைன் இதுக்கும் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நான் ஆக்சிடேஷனை வச்சும் பேசலாம், ரிடக்ஷன் வச்சும் பேசலாம். சொல்லுங்க, ஐயூபிஎஸ்சி எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, ஐயூபிஎஸ்சிக்கு வந்து ரிடக்ஷனை பிடிச்சிருக்கா இல்ல ஆக்சிடேஷனை பிடிச்சிருக்கா? ஐயூபிஎஸ்சி எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, is it talking about reduction or is it talking about oxidation? So comment பண்ணுங்க பார்க்கலாம். Quick guys. Okay, so standard electrode potential you can either talk in oxidation or else reduction. Oxidation என்ன இருக்கு பாருங்க, ஒரு நியூட்ரல் ஆட்டம், அப்படி இல்லைன்னா lower oxidation state to higher oxidation state. Very good Keetana, Asmina, Fatima, superma, good, thank you guys. Okay, அப்ப 0 பிளஸ்க்கு மாறி இருக்கு, so it is oxidation and this is reduction. Fine. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, நம்ம சொன்னதான் ஐயூபிஎஸ்சிக்கு வந்து ரிடக்ஷனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் ஸ்டாண்டர்டா நம்ம வச்சாச்சு, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, அப்போ என்னதான் அந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலுக்கும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தா வெரி சிம்பிள். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டு பேருமே ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ஆக்சிடேஷன் இருந்துச்சுனாலே கண்டிப்பா அங்க என்ன இருக்கும், ரிடக்ஷனும் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை, இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆப்போசிட் கேரக்டர். தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆப்போசிட் கேரக்டர். அப்போ உங்களுக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ +5 இருந்துச்சுன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ என்னவா இருக்கும், -5 வோல்டேஜா இருக்கும். அண்டர்ஸ்டுட் ரைட்? ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே ரிலேஷன் என்னது, போத் ஆர் ஹேவிங் ஆப்போசிட் சைன். ஓகே, ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட் சைன் தான் இருக்கும். எஸ், நவ் குயிக்காக நம்ம ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், டக் டக்குன்னு ஃபாலோ பண்ணுங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எழுதிடுறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ல SHE. ஓகே, ஸோ விச் இஸ் மோர் வேல்யூபிள் வேர்ட், ரைட்டா?
So she, yes, so it's a more valuable word. இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் நம்ம பார்த்துட்டோம், இதை பற்றி பேசிட்டோம் அப்படின்னா, ஸோ அகெயின் IUPAC என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடை வந்து ஜீரோன்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டாங்க. எதனால? பிகாஸ் நம்மளால ஒரு இண்டிவிஜுவல் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலோட வேல்யூ கால்குலேட் பண்ண முடியாது. வித் ரெஃபரன்ஸ் தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அப்போ அந்த ரெஃபரன்ஸ் தான் நான் யாரா எடுத்துக்க போறேன், இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட எடுத்துக்க போறேன். எப்பயுமே ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வேல்யூ ஜீரோவா தான் இருக்கும். அது என்ன மேம் ஸ்டாண்டர்ட்னு சொல்றீங்க, வாட் இஸ் a standard denotes? ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட்னா ப்ரெஷர் 1 atm இல்லை 1 பாரா இருக்கலாம் அண்ட் கான்சன்ட்ரேஷன் 1 மொலாரிட்டி இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட். அப்போ எனக்கு ஜிங்கோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜிங்க் கூட ஹைட்ரஜனை கனெக்ட் பண்ணி நான் ஜிங்கோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் நான் பொட்டாசியம் கண்டுபிடிக்கணும், பொட்டாசியம் கூட ஹைட்ரஜன் நான் கனெக்ட் பண்றேன். அப்போ வோல்ட் மீட்டர்ல காமிக்கிற ரீடிங் பொட்டாசியமோடது தான். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு தான் எனக்கு ஜீரோன்னு தெரியுமே. கரெக்டா? இவ்வளவுதான். இதுல முக்கியமான விஷயம் நான் என்னன்னு சொல்லட்டுமா, இந்த இங்க இருக்கிற பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ கேத்தோட், திஸ் இஸ் ஆனோட் அண்ட் திஸ் இஸ் அ கேத்தோட். ஓகே, ஸோ இந்த பிஹெச்சை பேஸ் பண்ணி நானும் பார்த்துட்டேன். எப்பயுமே இந்த பிஹெச்சை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா பிஹெச்சுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யா, ஸோ ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் ஆகணும்னா என்னவா மாறணும்? ஹைட்ரஜன் ஜீரோல இருந்து எனக்கு என்னவா மாறி இருக்கு? H பிளஸ்ஸா மாறி இருக்கு. ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க, எனக்கு H பிளஸ் இங்க H2வா மாறி இருக்கு. இட் இஸ் a ரிடக்ஷன். அவ்வளவுதான். இங்க ஏன் நான் பிளாட்டினம் எடுக்கிறேன்? பிகாஸ் பிளாட்டினம் இஸ் a inert electrode. நம்ம யாரை யூஸ் பண்றோம்? கேஸை யூஸ் பண்றோம். அப்ப அந்த கேஸுக்கு ஒரு சப்போர்ட்டிங் இடம் வேணும்ல. ஓகே, இல்லைன்னா விட்டா பறந்துடும். ரைட், அந்த கேஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிங். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெரிமெண்டல் சொல்றேன். ஸோ அந்த கேஸுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்னா யாரு? இந்த பிளாட்டினம் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம பிளாட்டினம் எடுக்கிறோம். அந்த பிளாட்டினம்ங்கிறது யாரு? which is inert electrode. அப்போ ஆக்சிடேஷனா இருந்தாலும் சரி, ரிடக்ஷனா இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட வேல்யூ என்னது? ஜீரோ தான். அதை வச்சு தான் பேலன்ஸ் இருக்கிற எனி மெட்டல் அயான்ஸா இருக்கட்டும் இல்லை நான் மெட்டல்ஸா இருக்கட்டும் அதோட பொட்டென்ஷியல் வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, யா. now let's come to the next one. ஸோ இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ரெண்டு முக்கியமான கொஸ்டின்ஸ். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகே, அதில் ஒன்று வந்து காமன் தான், எக்ஸப்ஷன் கிடையாது. என்ன கொஸ்டின் பார்க்கலாமா? ஃப்ளூரின். இங்கே இருக்கிறதுலே பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளூரினுக்கு தான் ஹையர் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் இருக்கு. என்ன காரணம்? ஏன் ஃப்ளூரினுக்கு ஹையர் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், IUPACக்கு ரிடக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ IUPAC என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ரிடக்ஷனே பேசலாம்னு சொல்லி ரிடக்ஷன் வச்சு பேசுறாங்க. கரெக்டா? அப்போ ரிடக்ஷன் வச்சு பேசினா நான் எப்படி ரியாக்ஷன் எழுதணும்? E ஸ்டாண்டர்ட். ஓகே, எனக்கு என்னவா மாறுது? ஸோ ஃப்ளூரின் F2 எனக்கு என்னவா மாறுது? F மைனஸா மாறுது பிகாஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதில் தான் வெரி கிரேட் வேல்யூ. ஓகே, ஸோ என்ன இருக்கு நம்மளுக்கு? ஹை பாசிட்டிவ் வேல்யூ நான் எழுதிடுறேன். ஓகே, ஸோ ஐ எம் கெட்டிங் அன் ஹை பாசிட்டிவ் வேல்யூ. என்ன ரீசனா இருக்கும்? ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதனால இந்த ஃப்ளூரினுக்கு ஹை பாசிட்டிவ் வேல்யூ இருக்கணும்? வாட் இஸ் அ ரீசன்? ஏன் ஃப்ளூரினுக்கு ஹை பாசிட்டிவ் இருக்கணும்? இருக்கிறதுல லோ நெகட்டிவ் வேல்யூ எதுன்னு பாருங்க. இட் இஸ் லித்தியம். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்ல கொடுக்கும் போது நான் எப்படி தான் எழுதணும்? ஐ ஹாவ் டு ரைட் லித்தியம் +1 ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு லித்தியம் ஜீரோவா மாறிடுச்சு. ஸோ இதுக்கு தான் இருக்கிறதுல வச்சு ஹை நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, திஸ் இஸ் அ ஹை நெகட்டிவ் வேல்யூ. என்ன ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஃப்ளூரினுக்கு ஹை பாசிட்டிவ் வேல்யூ இருக்கணும்? வாட் இஸ் அ ரீசன்? கைஸ் டெல் மீ. நோ, டெல் மீ குயிக்லி. ஓகே, எனக்கு இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின்ஸ். இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஏன்
எதனால ஃப்ளூரினுக்கு ஹை பாசிட்டிவ் வேல்யூ இருக்கணும்? பிகாஸ் ஃப்ளூரின் இஸ் அ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், கரெக்டா? ஸோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் என்ன பண்ணும்? ஈஸியாக எலக்ட்ரானை வாங்கிடும், கரெக்டா? அப்போ ஈஸியாக எலக்ட்ரானை வாங்குறனால தான் அந்த ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ எப்படி இருக்கு? ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, ஸோ ஏன் ஹை பாசிட்டிவ் வேல்யூ? பிகாஸ் ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இட் வில் ஈஸிலி டேக் த எலக்ட்ரான், ரைட்? அதான் ஹை பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? ரிடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிட்டு இருக்கோம். ஜஸ்ட் அ செகண்ட்மா. யா, இட்ஸ் பேக். எஸ், ஸோ ரிடக்ஷன் பாயிண்ட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், ரைட்டா? பிகாஸ் IUPSC பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரிடக்ஷன் டேர்ம்ஸ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போ எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஹை பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லலாம்? தட் ஃபேவர்ஸ் ரிடக்ஷன். ஸோ எதுக்கு இது ஃபேவரா இருக்கும்? தட் ஃபேவர்ஸ் ரிடக்ஷன். அப்போ அது ரிடக்ஷனுக்கு ஃபேவரா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வாட் கேன் வி சே? அது என்ன ஏஜென்ட்டா இருக்கும்? ரிடக்ஷனுக்கு ஃபேவரபிள். ஸோ இட் ஆக்ட் அஸ் அ வெரி குட் ஆக்சடைசிங் ஏஜென்ட். அப்போ ஹை நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. ஹை நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அது எதுக்கு ஃபேவரா இருக்கும்? ஆக்சிடேஷனுக்கு ஃபேவரா இருக்கும். ஸோ நான் இது எல்லாமே எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ரிடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். உங்களோட ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ ஹை நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா what does it mean? இங்க oxidation favors. Okay, so oxidation favors. Now what you can say? It is a good reducing agent. இதை நீங்க என்னன்னு சொல்லலாம்? You can say it's a very good reducing agent அப்படின்னு சொல்லலாம். Okay, so yes, இப்போ ஏன் மேம் லித்தியம்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, லித்தியம் வந்து ஏன் ஈஸியாக ஆக்சடைஸ் ஆகணும் சொல்லுங்க. see, oxidation அப்படின்னாலே loss of electron. லித்தியமோட சைஸ் எப்படி இருக்கும்? ஓகே, சைஸ் ஆஃப் த லித்தியம் இது ஸ்மாலர் அயானா இல்ல பிக்கர் அயானா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சிம்ரன். இது தவிர நான் ஒரே ஒரு டாபிக் மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, அது எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்டாக தான் இருக்கும். பட் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஷியோராக உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளீஸ். யா, வெரி குட். சஞ்சீவ் குட். அஷ்மினா குட். ஓகே, ஸோ லித்தியம் இஸ் ஆக்சுவலி அ ஸ்மாலர் இன் சைஸ். அப்போது அது ஸ்மாலர் இன் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஈஸியாக எலக்ட்ரானை கொடுக்கும், ரைட்டா? பட் ஸ்டில் அங்கே எலக்ட்ரான் கொடுக்கறது ஜாஸ்தி. எதனால? இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம்னா சீசியம் தான் பிக்கர் சைஸ். அப்போ பிக்கர் சைஸாக இருக்கிறதானே ஈஸியாக எலக்ட்ரானை கொடுக்கணும். ஏன் லித்தியம் ஈஸியாக எலக்ட்ரானை கொடுக்கணும்? அதுக்கு ரீசன் ஹைட்ரேஷன் என்தால்பி. ஓகே, இங்கே நான் யாரெல்லாம் வச்சு பேசணும்? You have to talk about hydration enthalpy, ionization enthalpy, and then enthalpy of atomization. அதனால லித்தியம்க்கு ஹைட்ரேஷன் என்தால்பி ஜாஸ்தி இருக்கும். ஸ்மாலர் த அயான் ஹாஸ் மேக்ஸிமம் ஹைட்ரேஷன். ஓகே, லித்தியம் சின்ன சைஸா இருந்தாலும் ஈஸியா எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு காரணம் இட்ஸ் பிகாஸ் ஹைட்ரேஷன் என்தால்பி இஸ் மேக்ஸிமம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, யா, ஸோ ஐ கம் டு த நெக்ஸ்ட் ஒன். Yes, most probably 2 to 2.30 hours ma. Yes, see, adukaduthu important. Okay, so இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா? ஆராத்யா, குட் ஈவினிங் ஆராத்யா. ஹாய். ஓகே, உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் ஸ்டில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த 3 ஃபார்முலாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் யூஸ்வலாக ஸ்டிக்காக நான் இருக்கிறது E standard cell is equal to E cathode. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான். E standard cathode minus E standard anode. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இது வந்து ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க? ரிடக்ஷன் பொட்டென்ஷியலை வச்சு பேசுகிறாங்க. இந்த ரிடக்ஷன் பொட்டென்ஷியலுக்கும் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியலுக்கும் என்ன வித்தியாசம்? எக்ஸாக்டாக ஆப்போசிட். படிச்சிருக்கோமா? அதோட சைன் மட்டும் மாறி இருக்கும். ரிடக்ஷனுக்கும் ஆக்சிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அதோட சைன் மட்டும் மாறி இருக்கும். இப்போ நான் அப்படியே ஆல்டர் பண்ண போறேன். ஸோ இப்போ என்ன பண்றோம்? E கேத்தோட நான் அப்படியே எடுத்துக்கிறேன். E ஸ்டாண்டர்ட் கேத்தோட். இது எந்த டேர்ம்ல இருக்கு? ரிடக்ஷன் டேர்ம்ல இருக்கு. இதை நீங்க என்ன பண்றீங்க? ஆக்சிடேஷன் டேர்ம்ல எழுதுறீங்க. அப்ப ஆக்சிடேஷன் டேர்ம்ல எழுதும் போது அது என்ன ஆகும்? எனக்கு பாசிட்டிவ் ஆகுமா நெகட்டிவ் ஆகுமா? நெகட்டிவ் ஆகும்.
பிகாஸ் E anode எப்படி இருக்கு, எனக்கு பாசிட்டிவா இருக்கு. இது வந்து ரிடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆக்சிடேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுத போறீங்க. அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் தென் ஆனோடுன்னு எழுதுவீங்க. am I right or wrong? இப்படி தானே எழுதுவோம், கரெக்டா? அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் எனக்கு என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அதான் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க ரிடக்ஷன் இருக்கு, இங்கேயும் ரிடக்ஷன். இந்த ரிடக்ஷனை ஆக்சிடேஷனுக்கு மாத்திருக்காங்க. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். தேர்ட் ஒன் என்ன பண்ணிருக்காங்க, ஸோ இதையும் அவங்க ஆக்சிடேஷனா மாத்திட்டாங்க, இதையும் ஆக்சிடேஷனா மாத்திட்டாங்க. பட் கேர்ஃபுல்லா நோட் பண்ண என்னது, ஆக்சிடேஷன் வச்சு நீங்க எழுதும் போது இட்ஸ் ஆனோட் மைனஸ் கேத்தோட். ஸோ இதில் நம்ம பெருசாக கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் பாயிண்ட். உங்களுக்கு என்ன எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இது வரைக்கும் என்ன ஸ்டாண்டர்டாக ஃபார்முலா படிச்சிருக்கீங்களோ அது கூட ஸ்டிக் ஆன் ஆயிக்கோங்க. According to the equations and questions, we have to write the oxidation and reduction potential. எஸ், மேக்ஸிமம் வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிற மாதிரி வராது. ஓகே, உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த ஈக்குவேஷன் ஆக்சிடேஷனா இல்லை ரிடக்ஷனான்னு பாருங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்பயுமே என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இ ஸ்டாண்டர்ட் எம் ப்ளஸ் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் லோவராக இருக்கு. ஓகே, ஸோ எப்படி இருக்கு, உங்களுக்கு லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. இது வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. நீங்கள் வந்து 0+ தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இது லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்படி இருந்துச்சுன்னா அது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். இது எதை பற்றி, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். ஓகே, யூ ஹாவ் டு டேக் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன், அதையும் கூட சேர்ந்து எடுக்கணும். ஓகே, பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாருங்க. ஓகே, இதுவே இங்கே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ உங்களுக்கு கிரேட்டர் சைன் மைனஸ் ஸ்மாலர். ஸோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இங்க எனக்கு லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க, இதுதான் மேட்ரே அங்க. ஓகே, இதுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, எஸ், ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கேட்கலாம். எஸ், ஐ எம் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். எஸ், இதெல்லாம் ஓகே. கடைசியில் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வருது. என்ன சம்பந்தம் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு, என்ன ரிலேஷன்? ஜென்ரலா ஸ்டாண்டர்ட்ல நீங்க கால்குலேட் பண்ணும்போது நான் வெரி சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். E standard cell is equal to E standard cathode minus E standard anode. But questionல என்ன பண்ணல, ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இல்ல. So sorry, just a second. Yes. So E cell, E cathode minus E anode. So in easier நீங்க மெமரைஸ் பண்ணிடலாம். ஹாய் அருண், ஹாய் அருண். ஓகே, நீங்க 2-3 क्वेश्चंस நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கனாலே ஈஸியா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். யா, E cathode minus E anode. ஸோ நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இல்லைன்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். என்ன ஃபார்முலா? பேசிக் ஃபார்முலா தான். ஸோ நிறைய டைம் படிச்சாச்சு. E cell is equal to E standard cell, right? Minus 0.059 divided by N log of product divided by reactant. முக்கியமா product reactantல என்ன இருக்கணும், ஏதாவது coefficient இருக்கா நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். See, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. one more thing, இந்த electrode potential Nernst equation நீங்க complete செல்லுக்கும் எழுதலாம், இல்ல half செல்லுக்கும் எழுதலாம். ஓகே, இங்க கொடுத்திருக்கிறது எதுக்கு, half செல்லுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, you don't take this one. இதுவே நம்ம டைரக்டா பார்த்துக்கலாம். this is a half cell. ஏன் இது நான் half cell ன்னு சொல்றேன், because அங்க என்ன மட்டும் தான் நடந்திருக்கு, ரிடக்ஷன் மட்டும் தான் நடந்திருக்கு. கரெக்ட்டா? only reduction has taken place. அப்போ எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிடுச்சு. இத நான் எப்படி எழுதணும், E unstandard condition. இங்க இருக்கிற EMF of the cellங்கிறது என்னது, unstandard condition which is equal to the standard condition minus RTNF. so இந்த வேல்யூ எல்லாம் தான் சேர்த்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 0.059 எடுத்துக்கிறோம், including this ln. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து தான் 0.059. so எதுக்கு நான் 1 ன்னு எழுதியிருக்கேன், ப்ராடக்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாருங்க. what is given in the product side, metal atom இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம்
ஈக்லிபிரியம்ல எப்பயுமே வந்து ஒரு சாலிடா இருக்கும் போது அதோட கான்சென்ட்ரேஷன் இஸ் டேக்கன் ஆஸ் யூனிட்டி. எந்த ஒரு சாலிட்க்கும் லிக்விட்க்கும் ஓகே, எதுனா அதோட ஆக்டிவ் மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ எப்பயுமே சாலிட் எடுக்கும் போது இங்க 1 தான் வரும். this is a product. ரியாக்டன்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, Mn plus aqueous இருக்கு. ஸோ அதோட கான்சென்ட்ரேஷனை நான் இங்க எழுதியாச்சு, அவ்வளவுதான். இது எந்த ஈக்குவேஷன்? half செல்லோட EMF of the cell. Nernst equation அப்படினாலே it is finding for the not standard condition. கரெக்டா? ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி கடைசியில் 0.059 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ Faraday constant 96,500 நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்குவோம். இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேம் ஹைட்ரைடு எலக்ட்ரோட்க்கு இ ஸ்டாண்டர்டுக்கு 0, பட் கொஷின்ஸ் எப்படி மேம் இருக்கும்? ஷுவர் சஞ்சீவ், அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலுக்கு 0வா இருக்கும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்? கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு 1 மோலாரா இருக்கு. கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு? 1 மோலாரா இருக்கு. அண்ட் தென் ப்ரெஷர் ஆஃப் த H2 1 atm இருக்கு. இதுதான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். இந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல மட்டும்தான் 0வா இருக்கும். சப்போஸ் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இல்லாம கொடுத்தா கண்டிப்பா அங்க உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அப்போ நாட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் தான் உங்க கொஸ்டின்ல கொடுப்பாங்க. அது மாதிரி பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல தான் நீங்க யூஸ்வலா மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ வி வில் டிஸ்கஸ் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ எப்படின்னா அன்ஸ்டாண்டர்ட் கண்டிஷனோட ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வேல்யூ கேட்பாங்க. அண்ட் ஹைட்ரஜனை பத்தி பேசும்போது pH. ஓகே, ஸோ pH பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, எஸ், I'm coming to the next one ma. So இது again கொடுத்திருக்காங்க. இத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். We don't want to take another time. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. See, எனக்கு இங்க நெகட்டிவ் சைன் இருக்கு, ரைட்டா? Here I have a negative sign. அப்படி நெகட்டிவ் சைன் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? What is the relationship between this M and then reduction? ஸோ இந்த எம்முக்கும் ரிடக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ எம் பேச வேணாம், எம் வந்து சாலிட் தானே. ஓகே, I'll go with another equation மா. ஸோ நம்மள ஒரு ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ we are the creators. ஸோ Zn plus Cu2 plus gives. நான் இப்போ வந்து கம்ப்ளீட் செல் ரியாக்ஷன் எழுதுறேன். இந்த கம்ப்ளீட் செல் ரியாக்ஷனில் தான் எஸ் சஞ்சீவ், தேங்க்யூ. ஸோ இந்த கம்ப்ளீட் செல் ரியாக்ஷனில் தான் மேக்ஸிமம் questions கேட்பாங்க. அண்ட் அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் தான் நான் சொல்கிறேன். ZnCO2 plus இருக்கு. இது என்னவா மாறி இருக்கு? This will become Zn2 plus and காப்பரா மாறும். கரெக்டா இல்லையா? இதுக்கு Nernst equation எழுத சொல்றாங்க. எப்படி எழுதுவீங்க? E cell is equal to E standard cell minus 0.059 divided by n. So என்னோட வேல்யூ என்ன கொடுக்கலாம்? What is the n value? It is 2. எதனால? பிகாஸ் எனக்கு 0 என்னவா மாறி இருக்கு? 2வா மாறி இருக்கு. கரெக்டா? ஸோ n வேல்யூ இஸ் 2. அப்போ 0.059 இன்டூ லாக் ஆஃப் ப்ராடக்ட்ல யார் இருக்கா? Zn2 பிளஸ். நான் காப்பரை பத்தி பேசணுமா? காப்பரை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா காப்பர் எதுல இருக்கு? சாலிடா இருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ Zn2 பிளஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த Zn2 பிளஸ் டிவைடட் பை, ஏன்னா இது ப்ராடக்ட். ரியாக்டன்ட்ல யார் இருக்கா? Cu2 plus இருக்கு. கரெக்டா? ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த E செல்லுக்கும் இந்த Zn2 பிளஸ்க்கும் என்ன ரிலேஷன்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன் நான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றேன்? பிகாஸ் என்ன இருக்கு நம்மளுக்கு இங்க? we have a negative sign. இது மாதிரி இருக்கிற question very important. Okay, so அப்போ this E cell is inversely proportional to the concentration of product. But எதுக்கு directly proportional? It is directly proportional to the concentration of reactant. Yes Sanjeev, super. Okay, directly proportional. இது மாதிரி questions கேட்டுட்டே இருக்காங்க. Please be focused. இங்க minus sign இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Okay, I am coming to the next question ma. Yes, ஸோ முக்கியமான ஆளே இங்கேருந்து கொஸ்டின் கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே லைக் மிஸ் ஆகுது, ரைட்டா? ஓகே, இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. தே ஆர் டாக்கிங் அபவுட் 1H ப்ளஸ் ஆர் இஸ் 1 மோல் ஆர் 1H ப்ளஸ் வச்சுக்கலாம். ஸோ 1H ப்ளஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க.
H plus ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது which is reduction. எனக்கு H2 மாறுது கரெக்டா. அப்போ இதோட half cell நான் எப்படி எழுதணும்? ஸோ எப்படி எழுதணும்? It is E cell. E cell நாலே which is unstandard condition, ரைட்டா? Which is equal to the E standard cell. E standard cellங்கிறது என்னது? That is standard condition. Minus 0.059 divided by n log of product divided by reactant. இங்க ப்ராடக்ட்ல யார் இருக்காங்கன்னு பாருங்க. We have hydrogen. நம்ம என்ன பேசியிருக்கோம்? This is very important. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் டேனியல் செல்ல Na how electron process n is equal to டேனியல் செல்ல Na. ஓகே, என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறீங்களா? டேனியல் செல்னாலே ஜிங்கு காப்பர் தான் யூஸ்வலாக எடுப்போம். நீங்கள் கொஞ்சம் ஈக்குவேஷன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்களா? வாட் இஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ், லெட்ஸ் கம் டு திஸ் மா. எப்பயுமே சாலிடுக்கும் லிக்விடுக்கும் தான் கான்சன்ட்ரேஷன் 1 இருக்கும். ஏன்னா அங்கே ஆக்டிவ் மாஸ் வந்து நம்மளுக்கு 1 இருக்கும். இந்த இடத்துல நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இருக்கிறது ஹைட்ரஜன் கேஸ். அப்போ கேஸ் அப்படின்னாலே யூஸ்வலாக நம்ம யாரை வச்சு டீல் பண்ணுவோம்? ப்ரெஷரை வச்சு தான் டீல் பண்ணுவோம் கரெக்டா. அதனால நான் இங்கே என்ன பண்ணணும்? ப்ராடக்டில் இட் இஸ் அ ப்ரெஷர் ஆஃப் H2 த ஹோல் ஸ்கொயர், நாட் ஹோல் ஸ்கொயர், ஹாஃப். ஓகே, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கு? ஹாஃபா இருக்கு. மறந்துடாதீங்க, ப்ராடக்ட்ல ஹைட்ரஜன் கேஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ரெஷர் 1 atm இருந்தால் நம்ம தப்பிச்சிட்டோம். 1 atm இல்லாமல் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கிற கேஸில் ப்ரெஷர் ஆஃப் H2 to the power half divided by concentration of H plus. ஓகே, இதுதான் எடுக்கணும், மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபைன். ஐ திங்க் இப்போ இது தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே E ஸ்டாண்டர்ட் செல்லு தான் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஸோ சஞ்சு இந்த வேல்யூ தான் 0வா இருக்கும். உங்களுக்கு நாட் இன் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இது மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க நம்மளுக்கு. அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. என்னோட வேல்யூ என்னது? இங்கே 1. I'll come to the next one ma. This is most important. Okay, இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே, 1 atm and 1 bar. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷனில் நான் என்ன எழுதியிருந்தேன்? ப்ரெஷர் ஆஃப் H2 to the power halfன்னு எழுதியிருந்தேன் ரைட்டா. இப்போ ப்ரெஷர் எனக்கு 1 atm or else 1 பாரா இருக்கு. எஸ் சஞ்சு. ஓகே, ஸோ ப்ரெஷர் வந்து எனக்கு 1/1 atm இருக்கு. அப்போ ப்ரெஷர் 1 atm or 1 பாரா இருக்கும் போது என்ன பண்றாங்க? எனக்கு which is 1 to the power of half, கண்டிப்பாக 1 தானே வரும். அது அப்படியே எழுதிட்டோம், வேற ஒன்றுமே இல்லை. இதை நான் ஏன் முக்கியமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் லாக் ஆஃப் H plus. வாட் இஸ் அ pH ஃபார்முலா? ஓகே, ஸோ pH is equal to minus log of H plus ion. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மைனஸ் லாக் ஆஃப் H plus ion, கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி ஆல்டர் பண்ணலாம்? ஐ கேன் ரைட் E reduction potential is equal to minus 0.0591. Okay, I can write minus log of H plus ion எழுதலாம். பிகாஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற H plus ion தூக்கி நான் மேலே போட்டுட்டேன் ரைட்டா. அப்போ டினாமினேட்டர் இருக்கிற H plus தூக்கி நம்ம மேலே போட்டிருக்கோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணலாம்? I can write this negative value. ஸோ இந்த மைனஸ் லாக் ஆஃப் H plus தான் அவங்க என்னன்னு எடுக்கிறாங்க? pHன்னு எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் ரிமெம்பர். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ரிடக்ஷன், ஆக்சிடேஷன். அதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ இது நெகட்டிவா, இது பாசிட்டிவ். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, ரிடக்ஷனுக்கும் ஆக்சிடேஷனுக்கும் என்ன சம்மந்தம்? ரெண்டுத்தோட சைன் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ரிடக்ஷனில் minus 0.0591 pH. ஏன் நான் pHன்னு எழுதுறேன்னா, பிகாஸ் கீழே இருக்கிற H plus தூக்கி மேலே போட்டிருக்கேன், அதனால எனக்கு மைனஸ் சைன் வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ வெரி ஈஸி. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? இது நம்ம பார்த்தது தான், ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட் அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட்.
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன்ட் அதோட கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுது. அண்ட் இது எங்க படிச்சிருக்கோம்? இது நம்ம டேனியல் செல்ல படிச்சிருக்கோம். டேனியல் செல் என்ன நடக்குது? இஎம்எஃப் ஆஃப் த செல் பாசிட்டிவா இருக்கும், எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது, ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கு, அப்ப டெல்டா ஜி வேல்யூ எனக்கு நெகட்டிவா இருக்கும். அண்ட் இங்க இஎம்எஃப் ஆஃப் த செல் எப்படி இருக்கு? இட் இஸ் நெகட்டிவ். அது எலக்ட்ரோகெமிக்கல் செல். இவங்க ரொம்ப முக்கியமான ஆளு, ரைட்டா? ஸோ எல்லாமே நம்ம ரீட் பண்ணுவோம். அந்த அட் ஈக்லிபிரியம் அந்த வேர்டு விட்டுருவோம். எந்த ஒரு ரியாக்ஷன்னாலும் அட் ஈக்லிபிரியம் டைம்ல டெல்டா ஜி ஜீரோவா இருக்கும், இஎம்எஃப் ஆஃப் த செல்லும் ஜீரோவா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்டா ஜி ஜீரோவா இருக்கும், இஎம்எஃப் ஆஃப் த செல் ஜீரோவா இருக்கும். எதனால? பிகாஸ் ஈக்லிபிரியம் அப்படின்னாலே கான்சன்ட்ரேஷன் அங்க கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு, ரைட்டா? ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இட் இஸ் ஈக்குவலா இருக்கு. ஸோ அங்க எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ கீப் இட் இன் மைண்ட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இங்க நான் எடுத்திருக்கிற ஸ்லைட்ஸ் எல்லாமே யூஸ்வலா நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்களோ அந்த ஸ்லைட்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்காண்டி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் த என்டையர் சாப்டர். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், இது ரீநீட் தான் நம்மளுக்கு. அதனால லெட்ஸ் ஃபோக்கஸ் அ இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, அடுத்து பாருங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்கு. நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கும், தேர்ட் ஈக்குவேஷனோட டெல்டா ஹெச் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டூ ஈக்குவேஷனை ஆட் பண்ணி இல்ல சப்ராக்ட் பண்ணி நான் தேர்ட் ஈக்குவேஷனோட டெல்டா ஹெச் கண்டுபிடிப்பேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹெஸ்லா ஆஃப் ஹீட் ஆஃப் சமேஷன், ரைட்? ஒரு ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்ல நடந்தாலும் சரி, மல்டிபிள் ஸ்டெப்ல நடந்தாலும் சரி, அங்க டெல்டா ஹெச் நம்மளுக்கு சேமா இருக்கும். இப்படின்னு படிச்சிருக்கோம், ரைட் ஆர் ராங்? எஸ். அப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கு. I'll consider this is a one reaction, for example. So this is a second equation. இது வந்து third equation. So third equation ஓட EMF உங்களுக்கு கேக்குறாங்க. And இதோட EMF E1, E2 இருக்கு. Suppose இந்த ரெண்டு equation either subtract பண்ணியோ இல்ல add பண்ணா எனக்கு E3 கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. என்ன ரீசன்? ஏனா yes, I think we have only little more slides, not more, I guess. So quick-ஆ முடிச்சிடலாமா? So கொஞ்சம் தான் இருக்கு. Okay, I'll complete it quickly. Okay, most probably I'll take 15 minutes. I'll complete it. Yeah. So நான் டைரக்டா ஆட் பண்ணலாமானா இல்ல. மேபி நான் இப்ப சொல்ற ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதுல ஆட் ஆகும், அதனால தான். ஓகே, பேஸ்ட் ஆன் தட் தான் நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்படி சும்மா ஜஸ்ட் லைக் தட் E1 + E2 which is equal to E3 பண்ணக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் இஎம்எஃப் ஆஃப் த செல்லுங்கிறது இட்ஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் what? It does not depends on the mass. இன்னொரு வேர்டு கூட நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா it is not a additive property. additive property னா just like that add பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகேங்களா? additive property இது கிடையாது. அதனால நான் டெல்டா ஜி வச்சு தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டெல்டா ஜி யாரு? டெல்டா ஜி is an extensive property and it is a additive property. very important, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்டா ஜி additive, extensive and யாரு? இன்னொருத்தவங்க EMF of the cell intensive and it is a non-additive property. Okay, இது பேஸ் பண்ணி question solve பண்ணுவோம். Now, I'll come to the concentration of the cell. Concentration of the cell னா என்ன? Very simple. இங்க ஒரு half cell இருக்கு, இங்க ஒரு half cell இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன்? ஒரு complete cellன்னு சொல்ல முடியும். இந்த half cellல இருக்கிற எலக்ட்ரோடும் இந்த half cellல இருக்கிற எலக்ட்ரோடும் சேமா இருந்துச்சு அப்படின்னா, electrode and electrolyte சேமா இருந்துச்சுன்னா அதோட பேரு தான் concentration of the cell. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு half cellும் சேமா இருக்கும், ஆனா கான்சன்ட்ரேஷன் மட்டும் வேற இருக்கும், அவ்வளவுதான். அதான் half cell. ஓகே, ஸோ இந்த half cellல எப்பயுமே E standard எப்படி இருக்கும்? ஜீரோவா தான் இருக்கும். ஏன் E standard ஜீரோவா இருக்கும்? வாட் இஸ் E standard? E standard is E cathode minus E anode. நீங்க எடுத்திருக்கிற கேத்தோடும் ஆனோடும் ரெண்டுமே ஒன்று தானே, அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ கொடுத்தா E cellோட வேல்யூ ஜீரோ தானே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் செல். ஐ எம் நாட் கோயிங் இன் டீடைல். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க.
C1 and then this is C2. Okay, இதுல C1 greater இருக்கா இல்ல C2 greater இருக்கா அப்படிங்கற விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். We will do next one. Yes, this is also very again important. இத நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுல பாருங்களேன், இதான் ஒரு ஈக்குவேஷன். இது கான்சன்ட்ரேஷன் செல் தான். ஏன் இது கான்சன்ட்ரேஷன் செல்னு சொல்றேன், இங்க பாருங்க, H2 H+ ஆ மாறி இருக்கு. That is the oxidation part. அப்படியே ரிடக்ஷனுக்கு வாங்க, H+ என்னவா மாறி இருக்கு, H2 ஆ மாறி இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம், கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு வித்தியாசம். இதுதான் கான்சன்ட்ரேஷன் செல்னு சொல்றாங்க. E ஸ்டாண்டர்ட் செல் 0வா இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது, ஹைட்ரஜன் வந்துச்சு அப்படினாலே என்னென்ன விஷயம்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு pH நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு ப்ரெஷரோட வேல்யூ எடுத்து மறைக்காம எழுதிக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க. ஸோ கேஸ் வரும்போது ப்ரெஷர் இங்க P1 atm, இங்க P2 atmனு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாமே விட்டுருங்க, இதெல்லாமே உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிறது தான். இதை பத்தி நான் பேசல. I'll come directly into this. ஓகே, ஏன்னா எல்லாரும் வந்து you're asking about the problems, right? We'll go to the problem. அப்போ E cell is equal to E standard cell. எல்லா கான்சன்ட்ரேஷன் செல்லையும் 0 தான் இருக்கும். 0 minus 0.059 divided by 2. ஸோ என்னோட வேல்யூ என்னவா இருக்கு, 2வா இருக்கு. எதனால, பிகாஸ் 2 electrons இன்வால்வ் ஆயிருக்கு. log of C1 divided by C2 ஸ்கொயர்னு போடுறோம். இங்க பாருங்க, இது என்னது, இட்ஸ் அ ப்ராடக்ட் தானே. இது எல்லாமே நம்மளுக்கு ப்ராடக்ட், கரெக்டா இல்லையா? திஸ் அ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்ல யார் இருக்கான்னு பாருங்க. ஸோ H+ தான் எனக்கு ப்ராடக்ட் சைடில் இருக்கு. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. சி, இங்க இருக்கிறது ரியாக்டன்ட், இங்க இருக்கிறது ப்ராடக்ட், ரைட்டா? அதே மாதிரி இந்த டேர்ம்ல எடுத்துட்டேன்னா திஸ் இஸ் ரியாக்டன்ட் and this is your product. அப்போ ப்ராடக்ட்ல இருக்கிற H+ அதோட கான்சன்ட்ரேஷன் என்ன, C1 இருக்கு. அதனால தான் இங்க C1. இன்னொரு ப்ராடக்ட்ல யார் இருக்கா, இங்க ப்ராடக்ட்ல இருக்கிறது H2, அதோட பிரஷர் எவ்வளோ, P2. ஓகே, இது கரெக்டா எடுத்து போட்டீங்கன்னா you will get the answer. and இவங்க யாரு, ரியாக்டன்ட்ல இருக்கிறவங்க. ஸோ ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கு, C2ங்கிற கான்சன்ட்ரேஷன், and then என்ன பிரஷர் இருக்கு, P1 atm இருக்கு. ஓகே, இது reactant. I am coming to the next one, and this is a very important slide. Whoever wants to take a screenshot, you can take it. Electrolytic cellக்கு நம்ம வந்தாச்சு. இதுல என்ன important அப்படின்னா, இங்க கொடுத்திருக்கிற ionsோட order is very important. So யாரு ஈஸியா டெபாசிட் ஆவாங்க, யார் ஈஸியா டெபாசிட் ஆவாங்க, AU. ஏன்னா AU வந்து less electropositive நம்ம சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரானை கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை, ரைட்டா? ஸோ தெர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ், அதை பற்றி நம்ம டீட்டெயிலிங்காக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுலே லித்தியம் ப்ளஸ்ஸுக்கு தான் ஜாஸ்தி நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் இருக்கு. எந்த அயானுக்கு ஜாஸ்தி நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் இருக்கோ அவங்க தான் என்னன்னு சொல்லுவோம், that ion only will undergo oxidation very easily. அப்போ லித்தியம் வந்து என்னதான் நினைக்கும், ஆக்சிடைஸ் ஆகணும் தான் நினைக்குமே தவிர நான் வந்து லித்தியம் சாலிடா மாறணுங்கிறது நினைக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஹவ் given for cation as well as anion. Okay, yes. Now let's come to the next one ma. Yes, குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட் இதெல்லாம் நம்ம கொஸ்டின்லேயே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கொஸ்டின்காக தானே வெயிட் பண்ணுறீங்க எல்லாரும். வி வில் டிஸ்கஸ் திஸ் இன் கொஸ்டின். ஏன்னா ஃபாரடே கான்செப்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, அதில் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது, ரொம்ப ஈஸி கான்செப்ட். ஸோ ரெண்டு லா தான் சொல்கிறாங்க. என்ன லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. ஃபாரடே ஃபர்ஸ்ட் லாவில் என்னது, எந்த அளவுக்கு நீங்கள் கரண்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெட்டல் டெபாசிட் ஆகும், இல்லைன்னா கேஸ் வெளியில் போகும். நீங்கள் கரண்ட் கொடுக்குறீங்க, ரைட்டா? அந்த கரண்ட்டுங்கிறது வந்து என்னது, இட் இஸ் எலக்ட்ரான், ரைட்? பிகாஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸாக நம்ம கரண்ட், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே சொல்கிறோம். அப்போது நான் எலக்ட்ரான்ஸை கொடுக்குறேன். சி, வெரி சிம்பிள். என்கிட்ட ஒரு M3+ அயான் அப்படின்னு இருக்கு. நான் வந்து 2 எலக்ட்ரானை கொடுக்குறேன். ஒரு 2 எலக்ட்ரானை கொடுக்கும்போது அது என்ன தான் மாறும், M+ அயான் தான் மாறும். இதுவே நான் 3 எலக்ட்ரானை கொடுக்கும் போது அது என்ன ஆகிடும், இட் வில் பிகம் நியூட்ரல், ரைட்டா? இட் வில் பிகம் வாட், நியூட்ரல். ஸோ M0வா மாறிடும்.
இதுவே என்கிட்ட 2m3+ இருக்கு. ஒரு மெட்டலுக்கு நான் 3 எலக்ட்ரானை கொடுத்தா போதும். அப்போ 2 மெட்டலாக இருக்கும் போது 6 எலக்ட்ரான் கொடுக்குறேன். அப்போ 6 எலக்ட்ரான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? எனக்கு 2 moles 2 மெட்டல் கிடைக்குது, 2 மெட்டல் ஆட்டம்ஸ் கிடைக்குது, ரைட்டா? அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா. எந்த அளவுக்கு நீங்கள் கரண்ட்டை கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மெட்டல் டெபாசிட் ஆகும், இல்லைன்னா கேஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஏன் கேஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறோம்? ஏன்னா இங்கே இருக்கிற H+ம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஹைட்ரஜன் கேஸாக நம்மளுக்கு வெளியில் வருது, ரைட்டா? இது ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா. இதில் முக்கியமாக ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் அ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? 1.6 into 10⁻⁻19. அதுதான் ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ். அது கூட நீங்கள் அவகாட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் வந்துருவாங்க? 96,500 கூலும் வந்துடும் அப்ராக்சிமேட்டா, கரெக்டா? ஓகே, தட் இஸ் அ 1 mole ஆஃப் எலக்ட்ரானோட சார்ஜ். நவ் ஐ கம் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான், உங்களுக்கு நல்லா தெரியும், ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஷியோர் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபாரடே ஃபர்ஸ்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். W is equal to Z into I into T. So what is Z? Z is electrochemical equivalent. அந்த Z-க்கு பதிலாக நான் எப்படி ஆல்டர் பண்ணுறேன்னு பாருங்கள். Z இங்கே என்னவா எடுத்திருக்காங்க? ஈக்குவலண்ட் weight divided by 96,500. அப்போ அந்த ஈங்கிறது என்னது? ஈக்குவலண்ட் weight. அதை நான் எப்படி அகைன் டீடைலிங் பண்ணணும்? ஸோ ஈக்கு பதிலாக ஐ கேன் ரைட் M into 96,500 into வேலன்சி ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, இட் இஸ் அ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ யூ கேன் டேக் இட் இன் தட் வே. ஸோ M divided by 96,500 into N. Okay, so number of electrons involved. I'll come to the next one ma. Electrochemical equivalent. இதுதான் Faraday second law. Very simple. Again நான் குயிக்காக சொல்லிடுறேன். Faraday second lawல நம்ம என்ன பேசுவோம்னா, எந்த அளவுக்கு நீங்கள் கரண்ட்டை கொடுக்குறீங்களோ அப்போ 2-3 எலக்ட்ரோலைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கரண்ட்டை கொடுக்கும் போது அந்த ஒவ்வொரு எலக்ட்ரோலைட்டும் மெட்டல் டெபாசிட் பண்ணிகிட்டே வரும். அங்கே மெட்டல் டெபாசிட் பண்ணுறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது? அதோட எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. ஸோ யூ ஆர் பாசிங். ஃபாரடே செகண்ட் லால முக்கியமான வேர்டு, சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் passed in different electrolytic solution. Same amount of current is important. Next is same time. ஸோ ஒரே டைமில் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றும் எவ்வளோ மெட்டலை வந்து டெபாசிட் பண்ணுமோ அதோட ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். அதுக்கடுத்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இந்த ரெண்டு ரிலேஷன் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக Faraday செகண்ட் லா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நவ் ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி. ஸோ அந்த ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி, ஐ திங்க் ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டிக்கு அப்புறம் மேக்ஸிமம் நான் கொடுக்கல, அவ்வளோதான். வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் இட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான். ப்ராப்ளம்ஸு குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். எஸ், ஸோ ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டியை கொஞ்சம் மறந்துட்டே இருக்கீங்க. ஸோ லாம்டா எம் மோலார் கண்டக்டிவிட்டி என்ன பண்ணுவோம்? இங்கே மொலாரிட்டி எடுப்போம். ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டினா நார்மாலிட்டி. ஸோ நார்மாலிட்டியோட ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வேணும்னா நான் எழுதுகிறேன். நார்மாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? இட்ஸ் அ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஸோ இல்லை ஃபுல் ஃபார்மாக எழுதணும்னா என்ன எழுதலாம்? ஸோ இட் இஸ் வெயிட் இன்டூ நான் 1000 வருமா? எஸ், 1000 வரும். ஸோ மோலார் மாஸ் நோ, நான் ஃபுல்லாக டிரைவ் பண்ணாதான் ஐ ரைட் இட். ஸோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட், அகைன் ஈக்குவலண்ட் வெயிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும், பிகாஸ் டேரெக்டாக ஆன்சர் ஃபார்முலா எழுத முடியல. ஸோ இட் வில் டேக் ஸ்டெப்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் சால்வ் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் செக் இட் அவுட். ஒரு 4-5 ஸ்டெப் போகும். ஸோ ரைட் நான் இப்போ வேண்டாம்னு நினைக்கிறேன் அது. எஸ், நவ் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோலார் கண்டக்டிவிட்டி கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் ஆட் பண்ணி சால்வ் பண்ணிடுவீங்க, ஐ நோ வெரி வெல். பட் இந்த ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி கேட்குறாங்கன்னா ப்ளீஸ் ரீட். எப்பயுமே லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க அப்படின்னா
ப்ளீஸ் ரிமெம்பர் அது வந்து மோலார் கண்டக்டிவிட்டியா இல்லை லிமிட்டிங் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டியான்னு பாருங்க. ஏன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி இருக்கிற கேஸில் அது ஏபியா இருந்தாலும் சரி ஏபி2வா இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் நான் என்ன தான் பண்ணணும், ஜஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டியை நான் ஆட் பண்ணிட்டா போதும். ஆனால் இதுவே நான் மோலார் கண்டக்டிவிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன்னா என்ன பண்ணணும், இங்கே 2 பி இருக்கு. அப்போ ஐ ஷுட் மல்டிப்ளை இன்டூ 2 இன்டூ பி. ஏன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி வரும்போது அந்த 2வை நான் என்ன பண்ண மாட்டேன், மல்டிப்ளை பண்ண மாட்டேன். திஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்ம வந்து நம்மளோட மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி எதுக்கு இருக்கும்னா மோலார் கண்டக்டிவிட்டிக்கு தான் இருக்குமே தவிர இந்த ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டிக்கு இருக்காது. ஓகே, தட் இஸ் வாட் ஐ ஹாவ் added this slide. Okay, so lambda m is equal to equivalent conductivity into n ma. Okay, so this is a again the relation between the molar conductivity and then equivalent conductivity. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் வேண்டாம், நீங்களே பண்ணிடுவீங்க. This is also very very important. Okay, எதனால இது very important? மேக்ஸிமம் இப்போ இருக்கிற பேப்பர்ஸில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு, இந்த ஈக்லிபிரியமையும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியும் ரிலேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் வந்து 2-3 சாப்டர்ஸோட ரிலேட் பண்ணியே கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதனால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இது ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது, நம்ம என்ன படித்தோமோ அதே தான். நம்ம என்ன படிக்கிறோம், lambda m is equal to kappa into 1000 divided by molarity படிக்கிறோம். இந்த மொலாரிட்டிங்கிறது என்னது, கான்சன்ட்ரேஷன், ரைட்டா? சாரி, மொலாரிட்டிங்கிறது என்னது, கான்சன்ட்ரேஷன். இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக நான் ஈவன் என்ன கூட கொடுக்கலாம், எஸ் கூட கொடுக்கலாம். எஸ்ங்கிறது என்னது, இட்ஸ் அ சால்யூபிலிட்டி. எஸ்ங்கிறது நான் எப்போ பேசணும், ஒன்லி ஃபார் த ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட். ஓகே, யூ ஹாவ் டு டிஸ்கஸ் ஒன்லி ஃபார் த ஸ்பேரிங்லி சால்யூபிள் சால்ட். அண்ட் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்மா. ஓகே, இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுலே வந்து H+ தான் மேக்ஸிமம் மோலார் அயனிக் கண்டக்டிவிட்டி. என்ன ரீசன் சொல்லலாம், ஸோ சின்னதாக இருக்குது, அப்போ என்ன பண்ணும், குடுகுடுன்னு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ ஓடிடும், ரைட்டா? ஸோ லைக் த அயான்ஸ் வந்து எந்த அளவுக்கு மூமெண்ட் பெட்டராக இருக்கோ அந்த அளவுக்கு கண்டக்டிவிட்டி நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். அப்போ இந்த H+ அயானோட சைஸ் கம்மியாக இருக்கிறனால இட் வில் மூவ் வெரி ஈஸிலி. ஓகே, தட்ஸ் வை தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இது யூஸ்வலாக நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஷின். இப்போ K+ Na+ பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேம் இங்கே H+ குட்டியாக இருக்குன்னு சொன்னீங்க, ஸோ அப்போ H+ பெட்டர் அயனிக் கண்டக்டிவிட்டி நீங்கள் சொல்கிறீங்க, இட் இஸ் ரைட்டு. ஆனால் இப்போது பொட்டாசியமையும் சோடியமையும் எடுத்துட்டிங்கன்னா சோடியம் தானே ஸ்மாலர் சைஸு, ஏன் பொட்டாசியம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். என்ன ரீசன்? ஓகே, சி லித்தியம், சோடியம், பொட்டாசியம். அப்போ பொட்டாசியமோட சைஸ் பெருசு தானே, அப்போ ஏன் பொட்டாசியமோட மோலார் கண்டக்டிவிட்டி பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், பிகாஸ் பொட்டாசியம்க்கு ஹைட்ரேஷன் என்தால்பி கம்மி. கீப் இட் இன் ரிமெம்பர், பொட்டாசியமோட ஹைட்ரேஷன் என்தால்பி கம்மி. ஹைட்ரேஷன் என்தால்பிங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுது, சி ஒரு அயான் சின்னதாக இருக்கும் போது ஈஸியாக அங்கே வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணிடும், அதை கேட்ச் பண்ணிடும். அப்போ வாட்டர் மாலிகுல் இங்கே வந்து கேட்ச் பண்ணனால இந்த Na+னால என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது, சுற்றி ஒரு வலை மாதிரி கட்டி வச்சிருச்சு, கரெக்டா? ஆனால் சேம் ப்ராசஸ் பொட்டாசியம்லேயும் நடக்கும், அது கம்மியாக நடக்கும். ஸோ K வந்து ஹைட்ரேட்டட் லெஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், லித்தியம் ப்ளஸ் தான் இருக்கிறதுலே பெட்டர் ஹைட்ரேஷன், ஏன்னா அதான் இருக்கிறதுலே ஸ்மாலர் த சைஸ். ஹைட்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். பட் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, ஏன் மேம் H+ வரக்கூடாது, அப்போ H+ ஸ்மாலர் சைஸ் தானே, அப்போ அதுக்கு ஏன் வந்து வாட்டர் நிறையா சரௌண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீசன் சொல்கிறாங்க, ப்ரோட்டான் ஹோப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வாட்டர்லேயே ஆல்ரெடி H+ இருக்கிறனால ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், H+ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே அர்ஜுன், யா எஸ். ஓகே, ஸோ ஈஸியாக H+ வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே, த்ரூ ப்ரோட்டான் ஹோப்பிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால சொல்கிறாங்க. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். யா, நெக்ஸ்ட் ஒன், இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க கைஸ். whoever wants to take a screenshot please take it. Okay, so இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் சம் எலக்ட்ரோலைட்ஸ். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க aqueous NaCl எடுக்கும் போது
நீங்க inert electrode யாரெல்லாம் inert electrode platinum and graphites are the inert electrode அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்குது உங்களுக்கு Cl2 and H2 so just like that இது நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாது ஆனா ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே பேலன்ஸ் இருக்கிறது ஈஸியா தெரிஞ்சிரும் ஸோ இது ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நான் லாஸ்ட் கொடுத்தது உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் ஐ தாட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் ஸோ இது எந்த பார்ட்ல வரும் திஸ் வில் கம்ஸ் அண்டர் இன் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் ஸோ உங்ககிட்ட ஒரு சால்ட் இருக்கு நீங்க இனர்ட் எலக்ட்ரோட் எடுத்திருக்கீங்களா இல்ல ஆக்டிவ் எலக்ட்ரோட் எடுத்திருக்கீங்களா தட் டிசைட்ஸ் அ மேட்டர் ஸோ இப்போ காப்பர் எல்லாம் பார்த்தா இட்ஸ் ஆக்டிவ் எலக்ட்ரோட் அப்போ எங்கெல்லாம் காப்பர் இருக்கோ அங்கே காப்பர் எனக்கு டெபாசிட் ஆகும் பாருங்க காப்பர் டெபாசிட் ஆகும் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம் குயிக்கா ஸோ என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறதா மோல்டன் சோடியம் குளோரைடு இருக்கு நம்ம கிட்ட இந்த மோல்டன் சோடியம் குளோரைட்னாலே அங்க வாட்டர் கம்மி நம்ம கிட்ட மேஜரா Na பிளஸ் அயான் அண்ட் தென் Cl மைனஸ் அயான் தான் இருக்கு ரைட்டா அப்போ இந்த Na பிளஸ் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு சோடியம் மெட்டல் ஃபார்ம் ஆகும் அண்ட் குளோரின் எனக்கு குளோரின் கேஸா கிடைக்கும் ஓகே அவ்வளவுதான் சாப்டர் க்ளோஸ்டு அடுத்து மோல்டன் கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி அக்வஸ் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க கம்பேர் பண்ணணும் அக்வஸ் கொடுத்தாங்க அப்படின்னா யூ ஹாவ் Na பிளஸ் அண்ட் வாட்டர்ல இருக்கிற H பிளஸ் இப்போ Na பிளஸும் உங்களுக்கு என்ன ஆகலாம் எலக்ட்ரானை வாங்கிட்டு ரிடக்ஷன் நடக்கலாம் இல்ல H பிளஸும் எலக்ட்ரானை வாங்கிட்டு ரிடக்ஷன் நடக்கலாம் வேல்யூ அப்படியே பாருங்க ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ கிவன் நம்ம என்ன படிச்சிருக்கோம் ரிடக்ஷன் நடக்கணும் அப்படின்னாலே எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வேல்யூ பாசிட்டிவா இருக்கணும் அப்பதான் ரிடக்ஷன் நடக்கும் ஆனா இங்க ரெண்டு பேத்துக்குமே எப்படி இருக்கு நெகட்டிவா இருக்கு அப்ப ரெண்டு பேத்துக்குமே நெகட்டிவா இருக்கும் போது நான் என்ன சொல்லணும் கிரேட்டர் than நெகட்டிவ் வில் ஃபேவர் ஆக்சிடேஷன் லெஸ்ஸார் than நெகட்டிவ் வில் ஃபேவர் ரிடக்ஷன் அப்ப யாருக்கு லெஸ் நெகட்டிவா இருக்கு H2க்கு தானே லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கு அப்போ நாட் எலக்ட்ரோநெகட்டிவ் லெஸ் நெகட்டிவா இருக்கு அப்போ இங்க இருக்கிற வேல்யூ தான் என்ன ஆகும் நம்மளுக்கு ரிடக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க these are the EMF values no Arjun ரிமெம்பர் பண்ண வேண்டாம் நீங்க வந்து இந்த டேபுலர் காலம் கொஞ்சம் செக் பண்ணுங்க ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க் தான் ஓகே மெமரைஸ் பண்ண வேண்டாம் பட் வந்து ஜஸ்ட் ஏன் இது ஃபார்ம் ஆயிருக்கு ஏன் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அதையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணிட்டீங்கனாலே இட் வில் பி வெரி வெரி ஈஸி சஞ்சீவ் நாட் அர்ஜுன் சஞ்சீவ் ஓகே ரெண்டு மூணு ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கே ஈஸியா புரிஞ்சிடும் அடுத்து பாருங்களேன் ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு எஸ் சார் Na பிளஸ் அண்ட் H பிளஸ்க்கு எனக்கு முடிஞ்சுது அடுத்து பாருங்க Cl மைனஸ் அண்ட் H2O இப்போ நான் கேட்டையானை பத்தி பேசிட்டேன் ஆனியான் யார் இருக்கா குளோரைடு அயான் இருக்கு வாட்டர்ல இருக்கிற OH மைனஸ் அயான் இருக்கு அப்போ ஆக்சிடேஷன் நடக்கணும் அப்படின்னா கிரேட்டர் த நெகட்டிவ் வேல்யூ வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன் படிச்சிருக்கோம் அப்போ Cl மைனஸுக்கு தான் எனக்கு என்ன நடக்கணும் ஆக்சிடேஷன் நடக்கணும் கரெக்டா இல்லையா கிரேட்டர் த நெகட்டிவ் வேல்யூ ரைட் ஆர் ராங் ஓகே Cl மைனஸ் தான் ஆக்சிடேஷன் நடக்கணும் ஸோ Cl மைனஸ்க்கு தான் இங்கே ஆக்சிடேஷன் நடக்குதா ஓகே ஸோ இங்கே என்ன ஆகுது நம்மளுக்கு we are getting Cl2 and then hydrogen Cl மைனஸ் and then எனக்கு Cl2 கிடைக்குது இதில் இன்னொரு கான்செப்ட் சொல்லுவாங்க ஓவர் பொட்டென்ஷியல் ஓகே ஐ திங்க் வேல்யூ இஸ் கிவன் ராங்லி நினைக்கிறேன் கைஸ் கொஞ்சம் இந்த வேல்யூ செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பிட்வீன் Cl மைனஸ்க்கும் OH மைனஸ்க்கும் ஸோ ரியாக்ஷன் எங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OHல தான் நடக்கணும் ஓகே பட் வந்து Cl மைனஸ்ல நடக்குது ரைட் ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் இட்ஸ் பிகாஸ் தட் ஓவர் பொட்டென்ஷியல் ஓகே ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் கிடைக்கிறீங்க NaCl வந்து வாட்டர் கூட நான் ரியாக்ட் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் NaOH plus H2 plus Cl2 ஓகே இதான் ப்ராடக்ட் ப்ளீஸ் செக் திஸ் வேல்யூ ஐம் நாட் வெரி ஷுர் த வேல்யூஸ் ஆர் ரைட்டா அப்படின்னு ஆக்சுவலாக எனக்கு ரியாக்ஷன் வந்து OH மைனஸில் தான் நடக்கணும் ஆனால் OH மைனஸில் நடக்காமல் Cl மைனஸ்க்கு நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஓவர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் இந்த ரியாக்ஷன் வந்து கைனட்டிக்கலி ஸ்லோவராக இருக்கும் ரியாக்ஷன் கைனட்டிக்கலி ஸ்லோவராக இருக்கும் போது என்ன ஆகும் இன்னொரு ரியாக்ஷன் வந்து தட் மீன்ஸ் another anion will take the responsibility okay because
over potential. What does mean by over potential? Over potential ங்கிறது EMF ஓட வேல்யூ கம்மியா இருக்கு. Okay, so EMF ஓட வேல்யூ கரெக்டா இருந்தாலும் reaction slow-ஆ இருக்கு. I'm sorry, reaction slower-ஆ இருக்கு. Please check the values ma. Yes. Now, finally, so 1 hour questions sessions முடிஞ்சது. கான்செப்டை வந்து எங்க இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கோ நான் எல்லாமே சொல்லிட்டேன். இது இல்லாம ரெண்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். என்னன்னா ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, செல் கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் அந்த கிராஃப். ஓகே, த c to the power of half இருக்கும்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஸோ அந்த கிராஃப் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து தியரி கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நான் எடுக்கலை, ஏன்னா பிகாஸ் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் தென் அந்த கான்செப்ட் எஸ்பெஷலி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஐ கம் டு திஸ் கொஷின். வெரி இன்ட்ரெஸ்டிங். யாரெல்லாம் கொஷின் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். திங்க் வீடியோ கொஞ்சம் பிளராக தான் இருக்குது. ஜஸ்ட் a second. I think it will be clear. Again blur. Just a second ma, just a second. Is that the video is clear? Is that the video is clear? Everybody? கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வீடியோ கிளியரா இருக்கான்னு. Just now I am checking. Question answers வரும்போது தான் தெரியுது. Okay, I will solve. So which of the following blurrா தான் இருக்கு, right? Okay. Just a second. Okay guys, so I think it will be sorted out. கொஞ்சம் உங்களுக்கு clear-ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். Will proceed. It's fluctuating. Okay, I think network issue நினைக்கிறேன். It's blur. Okay ma. So let's start. Which of the following reduction potential of silver wire dipped in 0.1 molar AgNO3? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து half cell பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின். ஏன்னா ஒரே ஒரு இதை பற்றி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பேசுகிறாங்க, கரெக்டா? அப்போ அவங்களே தெளிவாக என்னன்னு கொடுத்துட்டாங்க, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், ரிடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி? ஸோ Ag+1 ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி எனக்கு என்னவா மாறுது, ஏஜியா மாறுது. அப்போ இதோட ஈக்குவேஷன் வந்து நான் எப்படி எழுதலாம், ஐ கேன் ரைட் E cell is equal to E standard cell. இது எல்லாமே ஹாஃப் செல்லுக்கு தான். -0.059 divided by 1 log of, so ப்ராடக்ட்ல யார் இருக்கான்னு பாருங்க, சாலிடு. அப்போ 1 by concentration of Ag+. concentration of Ag+ தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, the concentration of the Ag+ is given as 0.1 molar. அவ்வளவுதான், very simple. இத என்ன ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன் கைஸ். ஸோ இந்த E செல்லோட வேல்யூ தான் அவங்க E ரிடக்ஷன் அப்படின்னு வச்சுட்டாங்க. E ரிடக்ஷன் -0.059. ஸோ நான் இப்போ இந்த 0.1 மேலே கொண்டு போகிறேன். அப்போ இது என்னவா மாறிடும், log 10 மாறிடுமா? பிகாஸ் 1 × 10 to the power of -1, 1 × 10 to the power of -1. அப்போ log 10 மாறிடுச்சு. அப்போ what is the log 10 value, which is equal to 1. அப்போ என்ன ஆன்சர், E reduction -0.059. இதான் ஆன்சர். என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி.
ஆப்ஷன் சி E ரிடக்ஷன் வருமா E ஆக்சிடேஷன் வருமா? அது எல்லாமே கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். It is not E oxidation. It is E reduction. Because நம்ம reduction potential வச்சு தான் explain பண்றோம். Okay, log 10 is 1. Correct ma. Okay, the right answer is E reduction minus 0.059 because E cathode minus E anode தான் நம்ம வந்து proceed பண்றோம். So இங்க E oxidation வரக்கூடாது. Okay, Sanjeev? Yes. Now, next one பாருங்க. If the solution of the CuSO4, it's a very good question. அதே மாதிரி தான். If the solution of CuSO4 in which copper rod is immersed is diluted to 10 times. So, concentration இருக்கு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 10 times dilute பண்ணிட்டாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? So, என்னோட reaction Cu2+, ரைட்டா? Copper rod is diluted to 2 times ன்னு கேட்டிருக்காங்களா? சரி, ஓகே. அப்போ Cu2+ ஜென்ரலா 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி Cuவா மாறும். ரைட். ஓகே, நான் ஏன் ரியாக்ஷன் எல்லாமே இப்படி எழுதுறேன்? பிகாஸ் அகைன் இட் இஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னாலே ஈக்குவேஷன் ரிடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கணும். Cu2+ + 2 எலக்ட்ரான் gives Cu அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? வெரி சிம்பிள். E cell is equal to E standard cell, ரைட்டா? minus 0.059. What is the n value? N value is 2. எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு? 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. கரெக்டா? என்ன நாட் கிளியர்மா? ராம், ரைட்? ராம், எது உங்களுக்கு நாட் கிளியர்னு சொல்லுங்க. போர்டு இஸ் நாட் கிளியரா? இல்ல ஆன்சர் புரியலையா? Board is not clear, right? Just a second. I think network issues ma, some network issues I guess. நான் next timeல இருந்து உங்களுக்கு slides நான் வேற கலர்ல கொடுக்குறேன். அதனால தான் கொஞ்சம் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ என்னோட வேல்யூ என்ன இருக்கும்? என்னோட வேல்யூ they have given us 2, கரெக்டா? ஸோ வாட் இஸ் n value? n value is 2 for this reaction. அப்போ நான் என்ன எழுதுவேன்? log of a product divided by reactant. ப்ராடக்ட்ல இருக்கிறது காப்பர் இந்த சாலிட் ஸ்டேட், அதனால நான் 1 எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் ரியாக்டன்ட்ல என்ன ஆகும்னு சொல்லுங்க? இட் இஸ் 1/10 டைம்ஸ். இதுதான் அவங்க என்ன பண்றாங்க? ஸோ 10 டைம்ஸ் டைல்யூட் பண்றாங்க. அப்போ நான் இங்க என்ன பண்ணணும்? திஸ் இஸ் 1/10 பண்ணணும். கரெக்டுங்களா? பிகாஸ் 10 டைம்ஸ் டைல்யூட் பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்? நம்மளுக்கு 10 டைம்ஸ் கம்மி ஆகும் டைல்யூட் பண்றனால. ஸோ அதனால தான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? 1/10 டைம்ஸ்னு எழுதிட்டேன். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? E standard cell because concentration 10 time dilute பண்ணிட்டாங்க. அப்ப dilution பண்ணாலே concentration கம்மி ஆகும். So I have written 1/10. அப்போ E standard cell, so minus 0.059 cancel out பண்ணா என்ன ஆகும் எனக்கு? It will be 0.0. So எவ்வளோ டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வருமா உங்களுக்கு? So sorry, 2 டைம்ஸ் வருமா? 2 and then 1 which is almost 8. So 2 times cancel பண்றோம் and then log again 10 தான் வரும். So log 10 எவ்வளோ நம்மளுக்கு? So log 10 ஓட value which is equal to 1. அப்போ என்ன ஆகுது? So E செல்லோட வேல்யூ கம்மி ஆகுது. எவ்வளோ டைம்ஸ் கம்மி ஆகுது? So minus 0.028 டைம்ஸ் கம்மி ஆகுது. இங்க எங்க minus 0.028 டைம்ஸ் கம்மி ஆகுது? ஏன் கம்மி ஆகுதுன்னு சொல்றேன்? Because you have a negative 1. So இந்த E செல்லோட வேல்யூ E standard செல்லோட கம்பேர் பண்ணும்போது this much time it is decreases. Okay, this much time it is decreases. அப்ப என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க? It is option B. It is decreases by 0.030. So நான் வந்து approximate பண்ணிருக்கேன். இங்க 0.08 இருக்கு. So answer close-ஆ இருக்குது பார்த்தா decreases by 0.03 times. Very good ma, very good. I'm coming to the
Next one. It is a very simple question. Very, very simple question. The reduction potential values are given below. Okay? Yes, Sanjeev. So the reduction potential value. Reduction potential value நாலே very basic படிச்சிருக்கோம் நம்ம. என்ன படிச்சிருக்கோம்? Reduction potential value எனக்கு ரெண்டா இருக்கு. ஒன்னு பாசிட்டிவா இருக்கு இல்லனா நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவா இருந்துச்சு அப்படினா reduction ஃபேவரா இருக்கும். reduction ஃபேவரா இருந்துச்சுனா அங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். நெகட்டிவா இருந்துச்சுனா அங்க ஆக்சிடேஷன் ஃபேவரா இருக்கும். it act as a reducing agent. அப்ப என்ன கேக்குறாங்க? எது பெஸ்ட் reducing agent ன்னு கேக்குறாங்க. அப்ப இருக்குறதுலே யாருக்கு greater negative value இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் சஞ்சய், வெரி குட். இங்க இருக்குறதுலே கரெக்ட் அஷ்மினா, சூப்பர். இருக்குறதுலே greater negative value mg க்கு தான் இருக்கு. சோ greater negative value தான் oxidation favor. oxidation இருந்தா தான் நமக்கு reducing agent இருக்கும். வெரி குட் மா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுதான் அந்த டெல்டா ஜி பேஸ் பண்ணிருக்கிற क्वेश्चन. ஓகே, இதுதான் என்னோட டார்கெட் ஈக்குவேஷன். இந்த டார்கெட் ஈக்குவேஷன் வந்து இங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து நான் சால்வ் பண்ணனும். சோ எப்படி எனக்கு டார்கெட் ஈக்குவேஷன் கிடைக்கும்? see, I'll consider this equation as a first one, this is a second one. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் minus second equation. So பாருங்க, Fe3 plus 3 electron gives என்ன? Fe கிடைக்குது, ரைட்டா? minus of, okay, யாரு second equation? Fe2 plus 2 electron, right, gives what? Fe. So நான் என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிற Feயும் இங்க இருக்கிற Feயும் கேன்சல் பண்ணிடலாம். So 3 electron and then 2 electron. Subtract பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? You will be having 1 electron. So plus 1 electron இருக்கு. வேற யாரு ரிமைனிங்கா இருக்காங்க? reactant sideல Fe3+. Okay, reactant sideல எனக்கு என்ன வரும்? Fe3+. இப்போ product sideல என்ன இருக்கு? Fe2+. அவ்வளவுதான். உங்களோட டார்கெட் ஈக்குவேஷன் கிடைச்சாச்சா? பாருங்க, Fe3+ plus electron give Fe2+. அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? The first equation minus second equation பண்றேன். So I got the target equation. இப்போ டைரக்டா இந்த EMF சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் கிடைக்காது. ஏனா EMF என்ன கிடையாது? It is not a additive property. அப்ப நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும், டெல்டா G யூஸ் பண்ணனும். அதுதான் நம்மளோட additive property. So solve பண்ணலாமா? So delta G3. Okay, so this I am considering as a third equation. அப்போ delta G3 is equal to delta G1 plus delta G2. So இப்போ delta G1 க்கு நான் என்ன ஃபார்முலா எழுதலாம்? minus NF E1 ன்னு எழுதலாம். and delta G2 க்கு என்ன எழுதலாம்? minus NF E2. guys, ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க. suppose first equation second equation add பண்ணி கூட உங்களுக்கு third equation கிடைக்கலாம். இல்ல first equation second equation subtract பண்ணி கூட third equation கிடைக்கலாம். okay, sometime second equation 2 ஆல multiply பண்ணும்போது கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களோட டார்கெட் ஈக்குவேஷன் கிடைக்கும், கரெக்ட்டா? சோ செகண்ட் ஈக்குவேஷன் நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்கனா டெல்டா G என்ன ஆயிடும்? மல்டிப்ளைட் பை 2 ஆ மாறிடும், ரைட்டா? எஸ், நீங்க அத அப்ளை பண்ணலாம். சோ இந்த இடத்துல நான் சப்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். சோ I am doing the subtraction. okay, I am doing the subtractions because I have subtracted. நான் வந்து ஆட் பண்ணல ஈக்குவேஷனை. so I have subtracted it, கரெக்ட்டா? நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்றீங்கன்னா ப்ளீஸ் செக் இட் ஒன்ஸ். ஓகே, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க சஞ்சு. எஸ். சோ இப்போ டெல்டா G3 க்கு நான் என்ன பண்ணலாம்? I can write NF E3 ன்னு எழுதலாம். இதுல காமனா இருக்கிற விஷயம்லாம் யாரு? சோ காமனா இருக்குது கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? சோ இங்க இருக்கிற மைனஸ், இங்க இருக்கிற மைனஸ், இங்க இருக்கிற மைனஸை கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து என்னோட வேல்யூ எல்லாத்துலயும் சேம் கிடையாது. ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கு ஒவ்வொரு n வேல்யூ இருக்கும். பட் Faradays are constant. நான் Faradays கேன்சல் பண்ணிட்டேன். சோ அடுத்து என்ன எனக்கு ரிமைனிங் இருக்குன்னு பாருங்க. சோ what is the remaining? ரிமைனிங் எழுதலாமா? So I have NE3. So NE3 which is equal to, I can write as N3E3. So N3E3 which is equal to N1E1 minus,
Okay, so it is not plus ma, sorry, நம்ம இப்ப subtract தான பண்ணிருக்கோம். Okay, so it is a subtraction. Sorry, subtraction. Yeah, N2 and then E2 because I have did a subtraction. Yes, நம்ம ஹாக்கே வந்துட்டாங்க. சூப்பர். Yes, so இப்போ இதுல இருந்து நான் என்ன சால்வ் பண்ணனும்? I have to do E3. So E3 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So N1 E1 minus N2 E2 just value substitute பண்ணுங்க. You will get the answer. Very simple. யார் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட்மா. What is the N1 value? First equation ஓட N1 value எவ்வளோ? 3 electrons, ரைட்டா? அப்போ 3 into what is an E1 value? Minus 0.036. So minus 0.036. Correcta? Minus of N2 value எவ்வளோ? It is 2, right? So it is 2 into what is the EMF value? It is minus 0.440. Correct? Divided by what is the N3 value? Again எத்தனை electrons involve ஆயிருக்கு? ஒரே ஒரு electrons தான் involve ஆயிருக்கு. அப்போ it is 1. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. You will get the answer. என்ன இன்னும் ஆன்சர் கிடைக்கலையா? So என்ன வரும்? Minus 3. So 3 into 0.036 plus ஆயிரும் minus into minus and 2 into 0.440 ஆகும். என்ன ஆன்சர் கிடைக்குது? What is the answer? Come on guys, quick. நான் இங்க first equation second equation subtract பண்ணிருக்கேன். The right answer is option D. Okay. Yes Ashmina, super ma. Good. Ashmina gave the answer. Yeah. ஒண்ணே செக் பண்ணிக்கோங்க. equation add பண்ணா ரெண்டுத்தையும் add பண்ணுங்க. subtract பண்ணா subtract பண்ணிக்கோங்க. Super. Ram, good. Now next question. So எல்லாரும் இன்ட்ரஸ்டிங்கா வெயிட் பண்ண. Good கீர்த்தனா, சூப்பர். ஸோ எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ண இந்த pH கொஷின் வந்தாச்சு. எப்பயுமே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிற கொஷின். ஸோ என்னன்னு பார்த்துடலாமா? The reduction potential of a hydrogen electrode at pH is equal to 10 at 298 Kelvin, pressure 1 atm. என்ன பண்ணணும்? ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? ஒரு H ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு என்னவா மாறி இருக்கு? half H2 மாறி இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே pH பத்தி பேசுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டேக் 2H ப்ளஸ் அயான். 2H ப்ளஸ் அயான் எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு H ப்ளஸ் அயான் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஸோ தட் கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியராக இருக்கும். ஸோ H ப்ளஸ் ப்ளஸ் 1 எலக்ட்ரான்கு half H2 மாறிடுச்சு. நான் ரிடக்ஷனை காமிச்சாச்சு. அடுத்து என்ன நம்மளோட டாஸ்க்கு? E cell is equal to E standard cell, ரைட்டா? minus 0.059. ஸோ என்னோட வேல்யூ எவ்வளோ? 1. அப்போ 1 and then log of. ஸோ ப்ராடக்ட்ல யார் இருக்கா? ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட ஸ்டேட் என்ன? கேஷியஸ் ஸ்டேட். அப்போ கேஷியஸ் ஸ்டேட்னாலே ப்ரெஷர் கொடுக்கணுமா? ஸோ ப்ரெஷர் நம்மளுக்கு 1 atm கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. 1 divided by H plus ஓட கான்சென்ட்ரேஷன். பட் அந்த H plus கான்சென்ட்ரேஷன் தான் நம்மளுக்கு தெரியாது, ரைட்டா? ஏன் தெரியாது? they have given pH 10. அப்போ pH 10 கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ அப்படியே இந்த டேர்முக்கு பதிலா we can write the pH value நம்ம பார்த்துருக்கோமா? கரெக்டா? ரைட். ஸோ E standard cell எனக்கு 0வா மாறிடும். ஸோ 0.059 and then 59 and then log of okay minus H plus ion concentration வரும். ஸோ இதுதான் நான் என்னவா எடுத்துக்க போறேன்? pH எடுத்துக்க போறேன். அப்போ 0.059 and then 10. ஸோ pH 10. அப்போ ஆன்சர் என்ன வரும் guys? சொல்லுங்க பார்க்கலாம். what is the answer? option. எனக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிட்டீங்க. hello Dharini. Yes. Okay. So the answer is option C ma. Very simple. Okay. So formulas படிச்சுக்கோங்க. At the same time conceptsல கொஞ்சம் தரவா இருக்கீங்களாங்கிறதும் பார்த்துக்கோங்க. So யாரெல்லாம் நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணலையோ don't forget to give like and subscribe our channel.
ஓகே, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Now let's come to the next question. ஸோ இதுவும் நம்ம சால்வ் பண்ணதான். ஓகே, வெரி பேசிக் கொஷினா. கிருஷ்ணா ஆன்சர் பண்ணிட்டாங்க. இல்லை லாஸ்ட் கொஷினோட ஆன்சரா? ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் லாஸ்ட் கொஷின் ஆன்சர். இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும்? வெரி சிம்பிள். ஸோ நான் இதோட ஈசல் எப்படி எழுதலாம்? கொஷினில் வந்து which one of the following will increase the voltage? ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணால் இ செல்லோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ நான் எப்படி படிச்சிருக்கோம்? இ செல் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டாண்டர்ட் செல் மைனஸ் 0.059 divided by என்னோட வேல்யூ 2 and log of ப்ராடக்ட்ல யார் இருக்கா? ஸோ SN2 ப்ளஸ் இருக்கு. ரியாக்டன்ட்ல யார் இருக்கா? ரியாக்டன்ட்ல இருக்கிறது AG ப்ளஸ் த ஹோல் ஸ்கொயர். நம்ம என்ன பேசியிருக்கோம்? இங்க நெகட்டிவ் சைன் இருக்கு, அதனால the E cell value is directly proportional to the reactant. Directly proportional to the reactant and inversely proportional to the product ன்னு படிச்சிருக்கோம். அப்போ எந்த கான்சென்ட்ரேஷனை நீங்க இன்க்ரீஸ் பண்ணா, இதுதான் தப்பு பண்ணக்கூடாது. ராம், டோன்ட் டூ த மிஸ்டேக். யா, ஸோ எந்த ரியாக்டன்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்? ஸோ சாரி, எந்த இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். குட் சஞ்சு. ஏன்னா இங்கே தான் எனக்கு ஏஜி ப்ளஸ் இருக்கு. இதுக்கும் இஎம்எஃப் ஆஃப் த செல் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? ஏன்னா நெகட்டிவ் சைன் இருக்கிறனால. வெரி குட்மா, வெரி குட். நவ் அவர் ஃபேவரட் கொஸ்டின்ஸ் ஃபாரடே லால இருந்து குயிக்காக கோ த்ரூ பண்ணிடலாமா? A chemist want to produce. யார் அந்த கெமிஸ்ட்? நம்ம தான் அந்த கெமிஸ்ட். ஓகேவா? ஸோ a chemist want to produce Cl2 from molten NaCl. How many grams could be produced if he uses steady current of 2 ampere? First டேட்டாவை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் the given? Let me know. I value is 2 ampere. What is the time? It is 2.5 minutes. ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்க? வெயிட் ஆஃப் Cl2 கேட்குறாங்க கொஸ்டின்ல. ஸோ வெயிட் கேட்குறாங்கனாலே நம்ம டைரெக்டாக எங்கே போயிடலாம்? we can apply a Faraday's law. ரைட்டா? எஸ் எஸ் எஸ், சூப்பர் சஞ்சீவ். ஸோ we can apply the Faraday's first law. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ W is equal to Z into I into T. ஸோ Zக்கு நான் என்ன பண்ணுறேன்? டைரெக்டாக எழுதிடுறேன். ஸோ ஐ எம் ரைட்டிங் மாலிகுலர் வெயிட். எதனால? ஏன்னா Cl2ங்கிறது என்னது? இட்ஸ் அ மாலிக்யூல். டோன்ட் ரைட் அட்டாமிக் வெயிட். இட்ஸ் அ மாலிக்யூல். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ரைட்டா? ஸோ மாலிகுலர் வெயிட் இன்டூ ஐ இன்டூ ஐ இன்டூ டி டிவைடட் பை என்ன வரும்? n இன்டூ 96,500. இப்போ இந்த வேல்யூ தான் எனக்கு என்னது? திஸ் இஸ் ஆக்சுவலி அவர் Z வேல்யூ. கரெக்டா? ஸோ வாட் இஸ் அ மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளோரின்? 2 குளோரின் இருக்கு. அப்போ Cl2 plus Cl2 which is 71. ரைட்? அப்போ 71 இன்டூ ஐயோட வேல்யூ எவ்வளோ? 2 ஆம்பியர். கண்டிப்பா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில செகண்ட்ஸ்ல தான் ஆன்சர் இருக்கணும். ஸோ தட் த டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.5 மினிட். அப்போ 2.5 இன்டூ 60 இன்டூ 60 வருமா? ஒரு 60 தான். ரைட்டா? மினிட்டை செகண்டா மாத்தியாச்சு. டிவைடட் பை என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெரி சிம்பிள். நம்ம கிட்ட யார் இருக்கா? NaCl இருக்கு. இந்த NaCl நான் என்னவா மாத்துறேன்? Cl2வா மாத்துறேன். அப்ப ஒரு குளோரின் -1ல இருந்து 0வா வரும்போது எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும்? ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும். ஆனா நம்ம கிட்ட எத்தனை குளோரின் இருக்கு? 2 குளோரின் இருக்கு. அப்ப 2 குளோரின் -1ல இருந்து 0வா வரதுக்கு என்ன ஆகும்? 2 electrons involve ஆகும். So இந்த 1 electron difference in electron and இங்க இருக்கிற 2 என்னது? So this 2 stands for number of atom. So இது ரெண்டுத்தையும் multiply பண்ணீங்க அப்படின்னா you will get it 2. So அப்போ என்னோட value 2 into 96,500 கிடைக்கும். ஆன்சர் என்னது? என்னம்மா ஆன்சர் காணுமே? Guys, where is answer? மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய நம்பர் எப்படி மேம் சீக்கிரம் மல்டிப்ளை பண்ண முடியும்? கரெக்டா? ஸோ சின்ன வாட்டர் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி ரொம்ப முக்கியம்.
What is the answer, guys? So option C is the answer. Okay, so 0.110 gram, that is the answer. I am coming to the next one. Next one solve பண்ணலாமா? Very interesting question. So இது மாதிரிலாம் கேட்பாங்க, என்னடா நம்ம படிக்காத கான்செப்டா இருக்கேன்னு நினைக்க கூடாது. வெரி குட் ராம், வெரி குட். எங்க கீர்த்தனாவோட ஆன்சர்லாம் காணுமே. ஓகே, கீர்த்தனாவோட ஆன்சர் வந்தாச்சு. எங்க சஞ்சய்? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. சி, m பிளஸ்ஸா மாறுது, ரைட்டா? m பிளஸ்ஸா மாறுது, ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? தட் இஸ் ஆக்சிடேஷன், ரைட்? ஓகே, ஸோ 0 1 மாறி இருக்கு. x மைனஸ் 0 மாறுது, இட்ஸ் ரிடக்ஷன். நம்மளுக்கு தெரியும் செல் ரெப்ரசன்டேஷனாலே ஆக்சிடேஷன் ஃபர்ஸ்ட் ஃபாலோடு பை ரிடக்ஷன். குட் அஷ்மினா, குட் குட் குட். எஸ், ஸோ இதான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ரைட்டா? இப்போ நான் என்ன கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க. இது ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் தானே? ஏன் நான் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்னு சொல்கிறேன்? ஏன்னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வருது. இங்கேயும் 0லேருந்து -1க்கு வருது. இதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், எஸ், அமெரிக்கன் ராபின். ஸோ ஆக்சுவலி லைட்டை ரெடியூஸ் பண்ணுமா? 1 minute. I don't know how to. Is that fine right now? I think comparatively better ன்னு நினைக்கிறேன், ரைட்டா? So next time I'll come in the blackboard ma. Okay, I'll come in the blackboard next time. I think this is comparatively better ன்னு நினைக்கிறேன். Yes, நிறைய சேஞ்சஸ் இல்லையா? Yeah. Yes, we'll continue. So, reduction potential கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கேக்குறாங்க? இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையான்னு கேக்குறாங்க. ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையாங்கிறது நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். I want answer from you guys. Okay? ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையா நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்மளுக்கு டெல்டா ஜி யோட வேல்யூ எப்படி இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். இல்ல EMF எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். எய்தர் டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கணும், எஸ், இல்லனா EMF எனக்கு பாசிட்டிவா இருக்கணும். சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல பாருங்களேன், m பிளஸ்ஸா மாறி இருக்கு. அப்போ which means அது ஆக்சிடேஷன் தானே, ரைட்டா? அண்ட் இது ரிடக்ஷன். அப்ப நான் என்ன பண்றேன்? E cell, E standard cell is equal to E cathode minus E anode அப்படின்னு பண்றேன். இதுல m பிளஸ்ஸா மாறி இருக்கிறது ஆனோடு, ஏன்னா ஆக்சிடேஷன் ஆனோடு. அப்போ மைனஸ், அதோட வேல்யூ என்ன இருக்கு? 0.44 வோல்ட்னு இருக்கு, கரெக்டா? அண்ட் அப்ப E கேத்தோட என்ன? E ஆனோடோட வேல்யூ இதுனா அப்ப E கேத்தோட என்ன? இதுதானே E கேத்தோட வேல்யூ. அப்போ 0.33 வோல்ட், கரெக்டா? வெரி குட் அஷ்மினா. இங்க டெல்டா ஜி வச்சு நான் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக EMF பாசிட்டிவா இருந்தாலுமே ஸ்பான்டேனியஸ் தான். நம்மளோட மைண்ட் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னாலே டெல்டா ஜிக்கு தான் போகும். பட் ரிமெம்பர், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில EMF பாசிட்டிவா இருந்துச்சுனாலும் the reaction is spontaneous, கரெக்டா? ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு பாசிட்டிவா வரும்? டெஃபினட்டா இல்ல, I will get the negative answer. அப்போ ஆப்ஷன் ஏ கண்டிப்பா கிடையாது. அதுவே செகண்டுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க? m பிளஸ் எனக்கு m மாறி இருக்கு. அது என்னது? ரிடக்ஷன், ரைட்டா? m பிளஸ் m மாறி இருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு நான் சால்வ் பண்றேன். ஸோ E ஸ்டாண்டர்ட் செல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ E கேத்தோட்ல யார் இருக்கா? இப்போ m பிளஸ் வந்துருச்சு. m பிளஸோட வேல்யூ எவ்வளோ?
0.44 வோல்ட் மைனஸ் 0.33 வோல்ட். ஏதாவது புரியலனா கண்டிப்பா நீங்க ஆன்சர் questions கமெண்ட் பண்ணலாம். சாரி இஃப் யூ guys really have a doubt. அப்போ எனக்கு இங்கே ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நான் ஏன் 0.44 வோல்ட்னு எடுத்திருக்கேன்? பிகாஸ் எம் இஸ் அண்டர்கோயிங் ரிடக்ஷன். ஸோ யார் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுறாங்களோ அதுதான் கேத்தோடு. அப்போ அந்த கேத்தோட வேல்யூ 0.44 வோல்ட். அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் பிகாஸ் ஐ எம் கெட்டிங் இஎம்எஃப் பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பான்டேனியஸாக இல்லைன்னா கண்டிப்பாக செகண்ட் ஒன் ஸ்பான்டேனியஸாக தான் இருக்கும். ரைட்டா மேம்? புரியுது. பட் பாசிட்டிவ், பட் மோர் பாசிட்டிவ் வேல்யூ இஸ் அ கேத்தோட் அண்ட் லோவர் ஆனோட். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட் சஞ்சீவ், அது கரெக்ட் தான். ஆனால் இந்த கொஷினில் எம் வந்து எம் ப்ளஸ்ஸாக மாறுது. அவங்க அது ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுக்கணும். இப்போ இந்த ஆப்ஷன் இல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? எந்த வேல்யூ கிரேட்டராக இருக்கோ அதுதான் ரிடக்ஷன், எந்த வேல்யூ கம்மியாக இருக்கோ அதுதான் ஆக்சிடேஷன். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க? கொஷினை ஆல்டர் பண்ணுறாங்க. இந்த ஈக்குவேஷனாக இருக்கும் போது நம்மளோட செல் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் எம் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கா இல்லை ஆக்சிடேஷன் ஆயிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லா கேசஸ்லையும் நான் அப்படி எடுக்கக்கூடாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின். ஓகே, எஸ். நவ் ஸோ ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். மா இன்ட்ரெஸ்டிங் கொஷின் கைஸ். சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ Zn2 + C1 இருக்கு. ஃபர்ஸ்ட் டெல்டா ஜி நெகட்டிவாக இருக்கணும். டெல்டா ஜி நெகட்டிவாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ ஸ்பான்டேனியஸ். ஸோ ஸ்பான்டேனியஸ்னா இஎம்எஃப் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இட் இஸ் பாசிட்டிவாக இருக்கும். இஎம்எஃப் வில் பி பாசிட்டிவ். எழுதலாமா இப்போ? டக்குன்னு குயிக்கா. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். இ செல் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டாண்டர்ட் செல் மைனஸ் 0.059 டிவைடட் பை என் லாக் ஆஃப். ஸோ யார் ப்ராடக்ட்ல இருப்பாங்க? இது ரியாக்டன்ட், திஸ் இஸ் ப்ராடக்ட். ரியாக்டன்ட் அண்ட் தென் திஸ் இஸ் அ ப்ராடக்ட். கரெக்டா? ப்ராடக்ட்ல யார் இருக்கு? C1. இப்படி எழுதிக்கோங்க. இப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ஸோ மேலே யார் இருக்கா? C1 இருக்கு. கீழே யார் இருக்கா? C2 இருக்கு. எனக்கு இந்த வேல்யூ பாசிட்டிவாக வரணும். ஸோ இந்த வேல்யூ பாசிட்டிவாக வர்றதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். C1 கிரேட்டராக இருக்கணுமா C2 கிரேட்டராக இருக்கணுமா? ரைட், எஸ் கைஸ், ஆப்ஷன் ஏன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இ செல் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு இ ஸ்டாண்டர்ட் செல் ஆயிரும்ல. எனக்கு பாசிட்டிவாக வரணும். எப்போ பாசிட்டிவாக வரும்? இந்த C2 கிரேட்டராக இருக்கும் போது பாசிட்டிவாக வருமா? இல்லை, C2 should be greater. Very good. Option C is the right answer. Good, good, good. Good guys. Option C is the right answer. ஏன்னா ப்ராடக்ட் ரியாக்டன்ட் தான் நம்மளுக்கு E cell கூட directly proportional. And coming to the next question. Again, a very good question. இந்த இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு அப்படியே டோட்டலா கன்ஃபியூஷன் ஆயிரும். என்னடா P1 இருக்கு P2 இருக்கு, எதுக்குடா இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெரி சிம்பிள். ஸோ ட்ரஸ்ட் மீ, இங்க பாருங்களேன், இது ரியாக்டன்ட். கரெக்டா? இவங்க யாரு? ப்ராடக்ட். திஸ் இஸ் யுவர் ரியாக்டன்ட் அண்ட் திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட். இப்போ நான் ஆன்சர் சொல்ல போறது கிடையாது. எனக்கு முன்னாடியே நீங்க சால்வ் பண்ணி சொல்றீங்க. நான் உங்களுக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்றேன். I will write the equation. Okay, so equation என்னது? E cell is equal to E standard cell. Again spontaneous தான் கேட்டிருக்காங்க. Spontaneous கேட்டாங்கனாலே E cell ஓட வேல்யூ எனக்கு பாசிட்டிவா வரணும். கரெக்டா? minus 0.059 divided by n. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. log of product. So productல யார் இருக்கணும்? Let me know guys. productல யார் இருக்கணும்? இந்த H plus இருக்கணும். வெறும் H plus மட்டும் இருந்தா கரெக்டா? இல்ல. ஏன்? H plus ஓட வேல்யூ 1. கரெக்டா? வேற யார் இருக்கணும்? gas also. அப்போ இங்க எனக்கு P2 இருக்கு. இதுவும் ப்ராடக்ட், இதுவும் ப்ராடக்ட். அப்போ நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்? So 1 is a concentration, 1 molarity.
ஸோ இங்கேயும் 1 molarity. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ P1 கொடுத்துருக்காங்களா, ஏன்னா அது ரியாக்டன்ட். இப்போ சொல்லுங்க, ப்ரெஷர் ஸோ P2 ஜாஸ்தியா இருக்கணுமா இல்ல P1 ஜாஸ்தியா இருக்கணுமா? எது ஜாஸ்தியா இருந்தா you will get EMF of the cell is positive. Once EMF of the cell positive கிடைச்சதுனா definitely you can say that that is spontaneous. Option B. Very good Keetana, super. So option B தான் correct answer. இங்க ஜாஸ்தியா இருந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா E cell நமக்கு பாசிட்டிவா கிடைச்சிரும். E cell பாசிட்டிவ்னாலே it is spontaneous. So let's come to the next question. Next question, இதுமே interesting question guys. Okay, again பாருங்க, இது நம்மளோட reactant, கரெக்ட்டா? இவங்க யாரு? Product. This is reactant, this is product. இதுல again spontaneous இல்லையான்னு கேக்குறாங்க. எல்லா டேட்டாஸும் கொடுத்துட்டு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற கொஸ்டினுக்கு நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்? நம்ம ஈக்குலிபிரியமில் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? பிஹெச்சோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா the concentration of the H plus ion is it is 10 to the power of -2 molar. படிச்சிருக்கோமா? pH 2 இருக்கு, அதுக்கு ஆன்டிலாக் எடுக்கிறீங்க, அப்போ concentration of H plus is 10 to the power of -2. இதுவே pH 3 இருக்கு, அப்ப concentration of H plus எவ்வளோ இருக்கும்? 10 to the power of -3 இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த ஒரே ஃபார்முலாவை சுத்தி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். மேம், for a spontaneous reaction G should be lesser than 0 and perfectly right Sanjeev, no doubt. நீங்க கொடுத்திருக்கிற டேட்டா perfectly right. ஓகே, G ஓட வேல்யூ கம்மியா இருக்கணும், E செல்லோட வேல்யூ greater than 0 இருக்கணும். ஓகே, now I'll come to the next question. So next question என்ன சொல்றாங்க? E cell is equal to E standard cell minus 0.059 divided by n log of. இப்போ பார்க்குற சம் எல்லாமே யூஷுவலாக மிஸ்டேக் ஆகுறது, அதுக்காக தான் நான் இது ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி தான், பட் அதில் ஒவ்வொன்று கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, கரெக்டா? எஸ், இதில் பாருங்க. ஸோ யார் ப்ராடக்ட்ல இருக்கா? இவங்க ப்ராடக்ட்ல இருக்காங்க. pH 2னா கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ? 10 to the power of -2. ப்ரெஷர் எவ்வளோ? ப்ரெஷர் 1 atm, இங்க 1 atm. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இல்ல, கான்சென்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தது. இங்க ஜஸ்ட் ஆப்போசிட், 10 to the power of -2 and then இங்க 1 atm, இங்க பாருங்க 10 to the power of -3, இங்க 1 atm. இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா? சூப்பர், எனக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணிட்டீங்க. இட் இஸ் அ நான் ஸ்பான்டேனியஸ். எக்ஸாக்ட்லி ரைட். ஏன் நான் ஸ்பான்டேனியஸ் சொல்றேன்? பிகாஸ் இந்த வேல்யூ கிரேட்டரா இருக்கு பாருங்களேன். 10 to the power of -3ங்கிறது ஒரு கிரேட்டர் வேல்யூ தானே. அப்போ டினாமினேட்டர் கிரேட்டரா இருக்கு. அண்ட் நம்மளுக்கு தெரியும் இங்க இருக்கிற கான்சென்ட்ரேஷன் தான் நம்மளோட E செல்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஏன்னா மைனஸ் சைன் இருக்கிறனால, ரைட்டா? அப்போ இந்த டேட்டா எனக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படினாலே கண்டிப்பா அங்க இருக்கிற E செல் நான் ஸ்பான்டேனியஸ் தான். வெரி குட், சூப்பர்மா. Coming to the next question. This is also a good question. என்ன கேட்டிருக்காங்க? M2 plus 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு மெட்டலா மாறிடுச்சு. ஸோ டேட்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் இதுல என்னதான் கேட்குறாங்க? அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மெட்டல் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? ஃபாரடேஸ் லாவை எழுத போறேன். ஸோ ஃபாரடே லா என்னது? W is equal to ZIT, கரெக்டா? Z க்கு என்ன எழுதலாம்? Atomic weight into I into T divided by N into 96,500. Correct, right? So formula நீட்டா எழுதிட்டா ஆன்சர் வந்துரும். Atomic weight தான் questionல கேக்குறாங்க. So அதை அப்படியே எடுத்துக்கலாம். Atomic weight into I யோட வேல்யூ எவ்வளோ? 1. டைம் எவ்வளோ? 965 செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சூப்பர், ஒரு வேலை கம்மி நம்மளுக்கு. And then what is an N value? 2 electrons and then 96,500. So இப்போ left hand side ல எவ்வளோ இருக்கு? 0.275 இருக்கு. So இதுல இருந்து சால்வ் பண்ணி நீங்க கொண்டு வந்துருவீங்க, கரெக்டா?
ஓகே ஸோ ஃபார்முலா எழுதுறதுல தான் இருக்கு. The right answer, super ma, super, very good. Coming to the next question. This is again a good question. Logically யோசிச்சு within a second la இந்த question நீங்க solve பண்ணலாம். A certain metal salt solution is electrolyzed in a series with a silver coulomb meter. Okay, the weight of the silver and metal deposited are. Calculate the valency of the metal if its atomic weight nearly equal to the silver. So atomic weight nearly equal ன்னு சொல்லிட்டாங்க. Very simple. Okay, ராம் ஆன்சர் பண்ணிட்டாங்க. Very சிம்பிள்ங்க. எப்படிங்க இருக்கு? See, இந்த டேட்டாவையும் நான் பார்க்கும்போதே தெரியுது. இது கூட நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா I will get the answer. But still, இது நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். கரெக்டா? நம்ம ஸ்டெப்ஸ் வைஸாகவும் சொல்லணும். ஸ்டெப்ஸ் வைஸாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? W1 divided by W2 which is equal to equivalent weight 1 divided by equivalent weight 2. Right? Right. So what is the W1 given? 0.5094 divided by 0.2653. This is Faraday's second law. Equivalent weight na enna pannanum? What is the equivalent weight formula? It is atomic weight divided by n value, number of electrons involved. அப்போ equivalent weight க்கு நான் என்ன கொடுப்பேன்? சில்வருக்கு 108 by 1. இங்கேயும் என்ன தான் சொல்றாங்க? 108 தான் சொல்றாங்க. ஆனா இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு क्वेश्चनல கேக்குறாங்க. கேன்சல் பண்றீங்க, இந்த x கால்குலேட் பண்றீங்க, you will get x is equal to 2. Faraday second law proceeds. Yes, அவ்வளவுதான். Very simple. Right? இந்த ஒரு ஃபார்முலா வச்சு ஈஸியா டைம் நல்லா சேவ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். Coming to the next question, ma. Oh, I am sorry. I am not a boy. Okay. Yeah. Next question. The cell PT H2H plus மாறி இருக்கு. I மைனஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு Ag+1 தான் Agயா மாறி இருக்கு. இட்ஸ் a very good question. கொஞ்சம் it will take steps. Okay. So நான் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். நீங்க வந்து குயிக்கா சால்வ் பண்ணிடணும். Hope you guys are ready. Okay. சால்வ் பண்ணிடலாமா குயிக்கா? Okay. என்ன பண்றோம்? What is the first step? Very simple. நான் வந்து ஈக்குவேஷனோட half cell எழுதுறேன். Okay. So என்ன பண்றோம்? கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது? So கேத்தோட்ல Ag+1 வந்து ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு it will become what? Agயா மாறுது. Okay. இந்த Ag+1 Ag I- கூட இருக்கு, which means compoundal stateல இருக்கு. இதுவே ஆனோட் ரியாக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தலாமா? ஆனோட்ல என்ன இருக்கு? ஹைட்ரஜன். ஸோ H2 எனக்கு என்னவா மாறி இருக்கு? H+ஆ மாறி இருக்கு. H2 is becoming H+. ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? இங்கே மேலே 1 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு, கீழேயும் 1 எலக்ட்ரான் தான். அப்போ ரியாக்ஷன் வந்து நான் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ half H2 it becomes H+ and then 1 electron. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி pH பத்தி பேசியிருக்காங்க அப்படினாலே கண்டிப்பா நான் என்ன பண்ணணும்? I should take only 1 H+ ion. pH பத்தி பேசினாலே 1 H+ ion. இப்போ ஓவரால் ரியாக்ஷன் நான் எழுதுறேன். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? What I'll get in overall reaction? Very simple. So half H2 plus AgI, right? Which is giving Ag plus and then H plus ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஓவரால் ஈக்குவேஷன். இதுல இருந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த ஓவரால் ரியாக்ஷனோட EMF தான் 298 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஸோ 298 கெல்வின்ல 0 இருக்கு. ஸோ இதோட EMF தான் என்னது? which is 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு தெரியும். ஸோ E cathode, E cell is equal to E cathode minus E anode அப்படின்னு படிச்சிருக்கோம், ரைட்டா? இப்போ E செல்லோட வேல்யூ தான் எவ்வளோ?
ஜீரோவா இருக்கு. ஓகே, ஓவரால் செல் தான் ஜீரோவா இருக்கு. E cathode கொடுத்திருக்காங்களா? எஸ், இட் இஸ் given. ஸோ இதுதான் என்னது? E cathode வேல்யூ. ஸோ வாட் இஸ் E cathode வேல்யூ given? E cathode இது மாதிரி 2-3 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 0.151 வோல்ட். ஸோ நான் கொஸ்டின் எல்லாம் முடிச்சுட்டு அட் லாஸ்ட் குயிக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். பட் இப்பயும் பாருங்க நான் எப்படி சால்வ் பண்றேன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ E cathode வேல்யூ எவ்வளோ? -0.151 வோல்ட். ஸோ E anode எனக்கு தெரியாது. ஓகே, இட் இஸ் மைனஸ் E anode. ஸோ இதுல இருந்து நான் E anode கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாட் கேன் ஐ சே? ஸோ E anode which is equal to 0.151 volt அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஓகே, I can say E anode is equal to 0.151 volt. I think இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ ஓவரால் ரியாக்ஷன் அதுக்கு EMF ஓட வேல்யூ 0. அந்த ஓவரால் ரியாக்ஷன்ல இருந்து நான் E anode கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க. ஒரு புது பேஜை ஓபன் பண்றோம். ஓ, ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துருச்சா? ஓகே, நடுவில் அந்த பேஜ் காப்பி ஆயிருக்கு. ஓ, ஐ திங்க் ஐ கான் கோ டு நியூ பேஜ். நியூ பேஜ் எடுதும் இப்படிதான் இருக்கு. ஜஸ்ட் செகண்ட் கைஸ். நியூ பேஜ் ஆட் பண்ணா இதுவே வந்துருச்சு. அது காப்பி பண்ணா இதை டூப்ளிகேட் பண்ணா என்டையர் திங்கும் டூப்ளிகேட் ஆகுது. ஜஸ்ட் செகண்ட். சூப்பர். எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? E anode கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க. E cell is equal to E standard cell, okay, minus 0.0591 divided by n log of same formula தான் யூஸ் பண்ண போறேன். பட் எந்த ஈக்குவேஷனுக்கு யூஸ் பண்ண போறேங்கிறதா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனோட்ல தானே நம்மளுக்கு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனோட்ல தான் யார் இருக்காங்க? நம்மளோட ஹைட்ரஜன் இருக்கு, கரெக்டா? அதனால ஆனோட ரியாக்ஷன் எழுத போறேன். ஆனோட் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? which means loss of electron, right? அப்ப ஹைட்ரஜன் half H2ல இருந்து ஒரு எலக்ட்ரானை not accept. ஓகே, சோ எனக்கு என்னவா மாறி இருக்கு? H plus and ஒரு எலக்ட்ரானை கொடுத்தாச்சு. இதுதான் ரியாக்ஷன். இப்போ இதுக்கு நான் ஒரு half cell எழுத போறேன். இந்த E ஆனோடுக்கு நான் ஒரு half cell எழுத போறேன். ஏன் நான் சொல்றேன்? அப்ப E cell is equal to E standard cell minus 0.059. ப்ராடக்ட்ல யார் இருக்கா? concentration of the H plus ion இருக்கு divided by pressure of H2 இருக்கு, ரைட்டா? pressure of H2 the half. so இது வரைக்கும் யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா? hope all you guys are clear. okay, அடுத்து so நம்மளுக்கு தெரியும் E standard cell is equal to 0. எதனால? because நம்ம பேசிட்டு இருக்கிறது ஹைட்ரஜன் எலக்ட்ரோட பத்தி. அப்ப நான் 0 ன்னு எழுதிடலாமா? okay, so it is equal to 0 minus நான் என்ன பண்ணலாம்? 0.0591 divided by எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகுது, கரெக்ட்டா? சோ நான் இப்போ என்ன பண்ணலாம்? what is the pressure value given? pressure ஏதாவது கொடுத்திருக்காங்களா? yes, pressure is given, it is 1 atm அப்படினு கொடுத்திருக்காங்க. guys 1 minute. see, எப்பயுமே according to the IUPAC நான் reduction potential பத்தி தான பேசணும். அப்போ இங்கேயும் ரியாக்ஷன் வந்து ஆனோட்ல நடந்திருந்தா கூட நீங்க இப்படி எழுத கூடாது. I am sorry, you have to write it in the same way because நம்ம reduction potential தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அங்க ஆக்சிடேஷன் நடந்திருந்தாலும் அது IUPAC பேஸ் பண்ணி நான் ரிடக்ஷன் டேர்ம்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு pressure of H2 to the power 1/2 ன்னு இருக்கணும். இங்க concentration of H plus இருக்கணும். சோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடும்? 1 ஆ மாறிடும் because pressure என்னதான் கொடுத்திருக்காங்க? 1 atm தான கொடுத்திருக்காங்க. அப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு? pH தான் இருக்கு. சோ இந்த pH ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கனாலே போதும் தானே, ரைட்? அப்போ
ஸோ இந்த E செல்லோட வேல்யூ தெரியாம எப்படி கால்குலேட் பண்றது? E செல் இஸ் given, ரைட்? இதுதான் நம்மளோட E செல். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த E செல்லை கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு? E ஆனோடு 0.151 வோல்ட். இதை நான் என்ன பண்ண போறேன்? இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 0.0151 வோல்ட். ஓகே, ஸோ இதுல இருந்து நான் pH கால்குலேட் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் குயிக்கா சொல்லிட்டுமா எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, ஸோ கேத்தோட ரியாக்ஷன் தனியா எழுதியாச்சு, ஆனோடுக்கு தனியா எழுதியாச்சு. கேத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 151 வோல்ட்னு சொல்லிட்டு நான் ஓவரால் ரியாக்ஷனும் எழுதியிருக்கேன். அதுல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆனோட ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். EMF ஆஃப் த செல் 0ன்னு சொல்லி அவங்களே இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, கரெக்டா? ஸோ E ஆனோடு 0.151 வோல்ட் மென்ஷன் ஆயிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த கண்டுபிடிச்சிருக்கிறது தான் E ஆனோட் செல்லோட வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் pH நான் கால்குலேட் பண்றேன். ஓகே, E ஆனோட் இந்த இடத்துல E ஆனோட் இஸ் நெகட்டிவா? இல்லம்மா, E ஆனோட் நெகட்டிவ் கிடையாது. பிகாஸ் இந்த வேல்யூ எடுத்து நான் இந்த சைட் கொண்டு போனா எனக்கு பாசிட்டிவ் தானே கிடைக்கும், ரைட்டா? இந்த வேல்யூ எடுத்து நான் இந்த சைடு கொண்டு போறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் அ பாசிட்டிவ் வேல்யூ. அக்கார்டிங் டு திஸ் கொஸ்டின் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. ஏன்னா டெம்பரேச்சரும் பாருங்களேன் 298 கெல்வின், ரைட்டா? ஸோ E ஆனோட் இஸ் நெகட்டிவ். பிகாஸ் E ஆனோட் நெகட்டிவா வருதுக்கு இந்த வேல்யூ நான் இங்கே கொண்டு போறேன். இட் இஸ் அ பாசிட்டிவ். யா, எஸ் 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 மீனா, கரெக்ட் கரெக்ட். இங்க மைனஸ் தானே இருக்கு நம்மளுக்கு, ரைட்டா? E ஆனோட் கரெக்ட் அஷ்மினா, யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். E ஆனோட் இஸ் மைனஸ் மைனஸ் அண்ட் மைனஸ். இங்கேயும் மைனஸ் இருந்தா இங்கேயும் மைனஸ் இருந்தா then how we will get this as an answer? I minus 1 minus 1 Ag plus 1. Ag plus 1 தான் எனக்கு 0வா மாறுது. Just a second. Ashmina, why are you? Because சஞ்சய் நம்ம வந்து எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்? we have to find the value of H plus ion இல்ல? அப்போ அந்த H plus ion கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? H plus ion கண்டுபிடிக்கிறதுக்கு I should know the value of this one. ஏன்னா இந்த E செல் தான் E ஆனோடு. ஓகே, இதுதான் வந்து half cell. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா மட்டும் தான் I can find the value of pH. புரிஞ்சுதா உங்களுக்கு? E anode is positive. Yes, E anode நம்மளுக்கு பாசிட்டிவ் தாமா, இங்க வந்து நெகட்டிவ் கிடையாது. இந்த கேஸ்ல E anode is positive. ஏன் அப்படி சொல்றேன்னா பிகாஸ் ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு 0 கிடைக்கணும், கரெக்டா? ஆல்ரெடி இது மைனஸ்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா E anode என்னவா தான் இருக்கும்? 0வா தானே இருக்கும். நான் ஈவன் இந்த ரியாக்ஷன் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஒன்லி இஃப் யூ சப்ஸ்டியூட் த E anode வேல்யூ ஹியர் நம்மளுக்கு அப்பதான் pH கிடைக்கும், ரைட் சஞ்சீவ்? யா, கிளியர். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சூப்பர் கொஸ்டின், ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க. ஸோ கால்குலேட் த நம்பர் ஆஃப் கூலம்ஸ் ரெக்வயர்ட் to deposit 5.4 gram of aluminium. இதெல்லாம் ஒரு பேசிக் क्वेश्चन, யூசுவலா கேட்டுட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. ஓகே, எஸ். ஸோ என்ன ஆகும்? கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் கூலம்ஸ். இதை நான் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 mole of Al3 plus ion. I am talking about 1 mole. 1 mole of Al3 plus 3 electron accept பண்ணிட்டு Al மாறுது, கரெக்டா? அதுக்கு நான் எவ்வளோ Faraday கொடுக்கணும்? Let me know. 3 Faraday கொடுக்கணும். 1 mole of Al3 plus 1 mole of aluminium I have to supply 3 Faraday. அப்போ 3 Faraday கொடுக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது? 1 mole of aluminium ஓட வெயிட் எவ்வளோ? 27 கிராம், which is 27 கிராம். கொஸ்டின்ல Faradayல கேட்டிருக்காங்களா இல்ல கூலும்ல கேட்டிருக்காங்களா? they are asking in கூலும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? 3 into 96,500 கூலும், which is equal to 27 gram இருக்கு. அப்போ 5.4 gram. So 27 கிராமுக்கு 3 into 96,500 கூலும் வேணும்னா 5.4 கிராமுக்கு எவ்வளோ வேணும்? ஸோ கிறிஸ் கிராஸ் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். 3 Faraday. சூப்பர் சூப்பர் சஞ்சீவ். ஓகே,
If you do crisscross, you will get the answer. So I think I'm not doing the calculation part ma. I'm moving to the next one. So நீங்க யாராவது solve பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா answer சொல்லுங்க. I will tell you. And this is a really very interesting question. Okay. So நான் ஒரு மாதிரி solve பண்ணேன். Then only I came to know, okay, இப்படி வராது, இப்படி தான் answer வரும் அப்படின்னு சொல்லிட்டு. It's a really interesting question. Okay. என்னன்னு பார்த்துடலாமா? இங்கே பாருங்க. A current of 3.7. A current of 3.7 ampere is passed for 360 minutes between the nickel electrode. So இந்த questionல யாரு king அப்படின்னா அந்த nickel electrodes தான். அவங்க mention பண்ணிருக்காங்க பாருங்களேன். Nickel electrodes, which means that இங்கேயும் nickel தான் இருக்கு. இங்க ஒரு half cell. It's a concentration cell. இங்கேயும் நிக்கல் தான் இருக்கு கேத்தோட்ல அண்ட் ஆனோட்லயும் நிக்கல் தான் இருக்கு. இது மாதிரி கான்சன்ட்ரேஷன் செல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்போது ஓகே வாட் வில் பி த மொலாரிட்டி ஆஃப் த சொல்யூஷன் அட் த எண்ட் ஆஃப் த எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா வெரி சிம்பிள். ஒரே ஒரு வேர்ட்ல நான் என்னன்னு கொடுத்துடலாம். there is no change in concentration. ஓகே எதனால there is no change in concentration? Very simple. உங்களுக்கு கேத்தோட்ல என்ன நடக்கும்? எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகும், ரைட்டா? ஸோ அப்போ நிக்கல் 2+2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும்போது that will become நிக்கலா மாறும், ரைட்? ஓகே ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆனோட்ல எவ்வளோ நிக்கல் 2+ நிக்கலா மாறி இருக்கோ the same number of a nickel atom will become nickel 2+ and then 2 electron. அப்போ ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்சன்ட்ரேஷன் செல்ல EMF is 0. But we are not talking about the EMF of the cell. We are talking about what will happen to the 2 molar solution. Okay, is that the 2 molar solution is fixed or else அதில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் ரீசன் கேத்தோட்லையும் ஆனோட்லையும் ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் நிக்கல் 2+ மாறி இருக்கோ அங்கே அவ்வளோ நம்பர் ஆஃப் நிக்கல் டெபாசிட்டும் ஆகும். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ரியாக்ஷன். பட் இதுவே உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நிக்கல் எலக்ட்ரோட் இல்லாமல் ஐ வில் டெல் யூ வாட் இஃப் இட் இஸ் பிளாட்டினம் எலக்ட்ரோட். பிளாட்டினம் எலக்ட்ரோட்னா அங்கே ரியாக்ஷன் நடக்கும். ஓகே அப்போ கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிற நிக்கல் 2+ என்னவா மாறும்? நிக்கலா மாறும். ஓகே ஸோ தட் டைம் த ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ். இஃப் இட்ஸ் அ பிளாட்டினம் எலக்ட்ரோட்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். ப்ளீஸ் செக் இட் அவுட். ஓகே யா நான் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க? இதுவும் ஒரு பேசிக் ரியாக்ஷன் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் யூஸ்வலாக இந்த எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. எஸ்மா குட் குட். ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் அ சொல்யூஷன் ஆஃப் MnSO4 இன் aqueous sulfuric acid இஸ் அ மெத்தட். ஓகே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த டேட்டாலாம் வேணாங்க. I is equal to 27 ampere. Time is equal to 24 hours. கரெக்டா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? MnO2 1 kg. ஓகே எஸ் இந்த டேட்டாவில் 1 kg. ஸோ இந்த டேட்டாவில் கரண்ட் எஃபிஷியன்சி கேட்குறாங்க. ஸோ ஹவு வில் யூ ஃபைண்ட் அவுட் த கரண்ட் எஃபிஷியன்சி? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க கரண்ட் எஃபிஷியன்சியை சொல்லுங்க பார்க்கலாம். ஹவு வில் யூ ஃபைண்ட் த கரண்ட் எஃபிஷியன்சி? கைஸ் லெட் மீ நோ. என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்டலாக எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு டிவைடட் பை த தியோரிட்டிக்கல் வேல்யூ இன்டூ 100. இதான் கரண்ட் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா, கரெக்டா? ஓகே என்ன பண்ணுறோம் இதுக்கு? வெரி சிம்பிள். ஆஸ் யூஷுவல் W is equal to atomic weight. அட்டாமிக் வெயிட்னு எழுதலாமா? எழுதக்கூடாது. MnO2 is a molecule, so it's a molecular weight into எதால மல்டிப்ளை பண்ணணும்? ஸோ into 96,500. molecular weight into what is the formula? I value. ஓகே மறந்தாச்சு. ஸோ 27 into 24 into 60 into 60. ஸோ எதனால? பிகாஸ் ஹவர்ஸில் இருக்கு, ரைட்டா?
இப்படி நான் பண்ணும்போது தியரிட்டிக்கலா எவ்வளோ கிடைக்கும் நான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ டிவைடட் பை n ஓட வேல்யூ எவ்வளோ? வாட் இஸ் த n வேல்யூ? ஸோ இங்கே என்ன நடக்குது? 2 ப்ளஸ் எனக்கு 4 ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ இட் இஸ் 2. ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த W. ஸோ யாராவது சால்வ் பண்ணுறீங்களா? சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்குறீங்களா? எஸ் கைஸ், வாட் இஸ் தி n வேல்யூ ஹியர்? வாட் இஸ் த W ஹியர்? come on quick. நானா தான் சால்வ் பண்ணுமா இல்லை நீங்களா சால்வ் பண்ணிடுவீங்களா? ஸோ இதுக்கு 12 0 0 கட் பண்ணியாச்சு, இந்த 0 கட் பண்ணியாச்சு. ஸோ கால்குலேட்டர் எடுத்துடலாமா? மாலிகுலர் வெயிட் ஆஃப் MnO2. ஓ, MnO2 வெயிட் தெரியாதா நம்மளுக்கு? ஓகே, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் MnO2? $86.9. ஸோ 87 எடுத்துக்கலாம். ஸோ 87 into 27 into 12 into 6 into 6 36 divided by 965, right? ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? வாட் ஆர் வி கெட்டிங்? 87 into 27 into 12 into 36 divided by 965. We are getting 1051.5 gram. ஸோ இதுதான் தியரிட்டிக்கல். நீங்கள் தியரிட்டிக்கலாக பண்ணும்போது இவ்வளோ கிடச்சிருக்கணும். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 1 kilogram கிடச்சிருக்கு, which is how much? 1000 gram கிடச்சிருக்கு. அப்போது நான் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் வெரி சிம்பிள். ஸோ அகெயின் இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு கலர் அடிச்சிடலாம். கலர் அடிச்சாச்சா? ஸோ current efficiency. So current efficiency which is equal to, okay, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு கிடைச்சிருக்கிறது 1000. experimental weight is 1000 gram divided by 1015ங்களா? 1015. So 1015 into 100. So answer என்ன வருது guys? 1000 divided by 1015, which is 98.5%. அவ்வளோதான், 98.5%. Clear-ஆ? All clear? Is there any doubts? Okay, இந்த current efficiency base பண்ணி question கேட்பாங்க. Sure. இது ரொம்ப important சஞ்சு. I'll explain it once again. இங்கே பாருங்க, என்னன்னா இதுதான் ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து அவங்க எக்ஸ்பிரிமெண்டலா பண்றாங்க, லேப்ல பண்ணிருக்காங்க. லேப்ல பண்ணும்போது அவங்களுக்கு 1 kg ஆஃப் MnO2 சாலிடா கிடைச்சிருக்கு, ரைட்டா? அதுக்கு எவ்வளவு கரண்ட்டை பாஸ் பண்ணிருக்காங்க? 27 ஆம்பியர் கரண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க அண்ட் 24 ஹவர்ஸ்க்கு பாஸ் பண்ணிருக்காங்க. அப்போ எனக்கு இவ்வளோ 1000 கிராம் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 1000 கிராமுங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற கம்ப்ளீட் கரண்ட்டுக்கு யூஸ் ஆயிருக்கா இல்லையா, அதுதான் கரண்ட் எஃபிஷியன்சி. நீங்கள் கொடுத்த அளவுக்கு அந்த கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபார்முலா வச்சு ஒரு தியரிட்டிக்கல் டேட்டா கொண்டு வர போகிறேன். ஸோ என்னது? W is equal to ZIT-ல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ZIT நான் சப்ஸ்டியூட் பண்ணி W வேல்யூ கொண்டு வந்துட்டேன். இது என்னது? This is a theoretical data. So formula படி எனக்கு 1051.5 gram கிடைக்கணும். 1051.5 எனக்கு கிடைக்கணும். ஆனால் எவ்வளோதான் கிடைச்சிருக்கு? 1000 கிராம் தான் கிடைச்சிருக்கு. அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல? அப்போ நான் கொடுத்துருக்க கரண்ட் ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் ஆகலைல்ல? அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் பர்சன்டேஜில்? எக்ஸ்பெரிமெண்டல் கிராமு டிவைடட் பை தியரிட்டிக்கல் கிராம் இன்டூ நான் 100 பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. அவ்வளோதான். Sanjeev, are you clear? Is there any doubt, ma? Okay, so I am coming to the next one. Sanjeev, hope this is clear. Okay, this is next question. On electrolysis of acidified water, if volume of hydrogen liberated
is 5.6 centimeter cube. Okay, then the volume of oxygen liberated is, இது very basic question. இதுக்கு நீங்கள் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி டச் பண்ணணும்னே இல்லை, நீங்கள் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும். ஓகே, இங்கே பாருங்கள், H2O நீங்கள் எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது you are getting, thank you Sanjeev, thank you. Okay, so H2 plus O2 அப்படின்னு கிடைக்குது, ரைட்டா? You are getting as what? H2 and then O2 எனக்கு கிடைக்குது. Yes. Now நான் என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட் கேஸ்ல? வெரி சிம்பிள், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண மறக்க கூடாது. ஸோ 2H2O gives 2H2 and then O2. இதுதான் வந்து நம்மளோட பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அவங்க ஹைட்ரஜன் லிபரேட்டட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 5.6 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 centimeter cube is equal to 1 ml. 1 decimeter cube is equal to 1 liter. இதை பற்றி கன்வர்ஷன் தேவையில்லை, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், கரெக்டா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இட் வில் பி வெரி ஈஸி, ரைட்? ஓகே, எனக்கு 2 moles of H2 5.6 centimeter cube அப்படின்னா, ஓகே, இங்கே கிடைக்கிற O2 எவ்வளவா இருக்கும்? இதோட பாதியாக தானே இருக்கும். Yes or no? That will be exactly half of that only, right? Okay, அப்போ இந்த O2 ஓட வேல்யூ என்ன வரும்னு சொல்லுங்க. 5.6 ஓட half என்னது? This is 2.8 centimeter cube. உங்களுக்கு 5 ml கிடைச்சா இங்க 2.5 ml, 5.6 கிடைச்சனால 2.8. Very good, very good. Okay, super ma. Is there any doubt guys? Please let me know if you have any doubts. Yes, option B is the right answer. I am coming to the next question. So in the question நம்ம already solve பண்ணதா. pH 3 கேட்டிருக்காங்க. The potential would be, okay, the potential would be very basic question. So again, so E cell is equal to E standard cell minus 0.059 divided by hydrogen electrode pH அப்படினாலே 1 தான், ரைட்டா? pH ஓட வேல்யூ நான் டைரக்டாவே இங்க எழுதிக்கலாம்ல. ஸோ pH is equal to 3. என்ன கொடுத்துருக்காங்க இங்க நம்மளுக்கு? எவ்வளோ வந்து வேல்யூ கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ E standard cell for the hydrogen எவ்வளோ? That is 0. ஸோ அப்போ 0.059 into 3 பண்ணணுமா? ஸோ என்ன கிடைக்கும் எனக்கு? ஸோ 0. I think option B தான் ஆன்சர். ஏன்னா அதில் மட்டும்தான் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு, பேலன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான், ரைட்? ஓகே, பேலன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ ஒன்லி in the case of option D I'll get the negative one. Okay, so moving to the next one ma. So our last question, yes, our last question, and இதுமே ஒரு நல்ல question, ஒரு 2-3 steps இருக்கிற question. Let's do it. Okay, the KSP value is given. So what is the KSP value? So KSP which is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 into 10 to the power of minus 10, ரைட்டா? இதில் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி தான் அயனிக் கண்டக்டன்ஸ். ஸோ அந்த மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஆன் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் Ba2 plus ion and then limiting molar conductivity for SO4 2 minus ion எவ்வளோ இருக்கு? This is 64 இருக்கு, this is 80 இருக்கு. ஸோ என்னதான் கேட்குறாங்க? specific conductance. What is mean by specific conductance? Okay, exactly right Sanjeev. Yeah, so kappa தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. specific conductance is nothing but conductivity. kappa கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணணும்? I should think. ஸோ லாம்டாவை வச்சு நான் எப்படி கப்பாவை கண்டுபிடிக்க முடியும்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா லாம்டா வச்சு என்னது? ஃபஸ்ட்டு இப்படி யோசிங்க, அதுக்கு ரிலேட்டடாக என்ன ஃபார்முலா தெரியும்? அப்போது கப்பாக்கும் லாம்டாக்கும் ரிலேட் ஆகிற ஃபார்முலா என்னது? லாம்டா இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்டூ 1000 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சால்யூபிலிட்டி ஸ்பாரிங்லி சால்யூபிள் சால்ட்னா கான்சன்ட்ரேஷன் which is equal to S ன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த BaSO4 சொல்யூஷன் எனக்கு என்ன ஆகும்?
that will dissociate into Ba2 plus and then SO4 2 minus இருக்கும் கரெக்டா அப்போ KSP வேல்யூ இதுக்கு நான் எப்படி எழுதுவேன் it is S into S right அப்போ KSP எவ்வளோ this is 1 into 10 to the power of minus 10 which is equal to S square right so இப்போ நான் என்ன பண்ண போறேன் S is equal to square root of 1 into 10 to the power of minus 10 so S is equal to 10 to the power of minus 5 so S கண்டுபிடிச்சாச்சா so what is the next way S கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 10 to the power of minus 5 வந்தாச்சு substitute பண்ண வேண்டியதா lambda m நம்மளுக்கு இண்டிவிஜுவலா தான் தெரியும் so we want to find it for the BaSO4 அப்போ limiting molar conductivity of BaSO4 which is equal to 64 plus 80 எவ்வளவு கிடைக்கும் 4 8 plus 144 so 144 கிடைக்கும் so next substitute பண்ணலாமா 144 which is equal to kappa into 1000 divided by 10 to the power of minus 5 so இதில இருந்து கப்பாவை solve பண்றீங்க the answer is ma'am we have to multiply 1000 only when the unit is 1 by exactly right எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிறது இதில் தான் exactly right சஞ்சய் எப்பயுமே சென்டிமீட்டரில் இருந்துச்சுன்னா 1000 மேலே இருக்கும் ஓகே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நெக்ஸ்ட்டு நீங்களாவே ஈஸியாக எழுதிடலாம் சென்டிமீட்டரில் இருந்தால் 1000 will be in the numerator ஓகே அப்போ மீட்டர்னா 1000 டினாமினேட்டரில் இருக்கணும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க it will be very easy okay yes so இதிலேருந்து கப்பா வேல்யூ கண்டுபிடிக்கணும் so the right answer is option B is a right answer guys so அவ்வளோதான் I think இந்த ஒரு 2 hours 15 minutes அதில் வந்து நம்ம கம்ப்ளீட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு ஒரே ஒரு ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி மட்டும் தான் நம்ம பார்க்கல கரெக்டா ஸோ ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி மட்டும் தான் நம்ம பார்க்கல ஐ திங்க் பேலன்ஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன் எஸ் கீர்த்தனா தேங்க்யூ ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ யாரெல்லாம் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் தென் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக உட்காந்து படிங்க பிகாஸ் நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்க ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபீல் வந்து சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரைட்டா ஹாப்பியாக இருப்போம் நம்ம பட் ஸ்டில் நம்மளுக்கு இன்னொரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ லைஃபே இப்படி தான் அகெயின் நம்ம நினைக்காததெல்லாம் நடக்கும் என்னது பிக் பாஸில் சொல்கிற மாதிரி எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கிற மாதிரி தான் ஸோ அதனால் வாட் எவர் த நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸை வந்து வாட் எவர் chances we are getting we should definitely use அதனால கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஸோ டோன்ட் பி இமோஷனல் ஸோ இமோஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே இருக்காதீங்க ஸோ டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இருக்கிற டைமை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி நல்லா படிங்க ஓகே ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் பை பை தேங்க்யூ டேக் கேர் ஹாவ் ஹெல்த்தி ஃபுட்ஸ் okay thank you Keetana Ashmina na mention பண்ணல so thank you guys thank you for இது வரைக்கும் ஸ்டே பண்ணதுக்கு thank you